ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டெய்லி டோஸ் ஆஃப் சன்ஷைன் டிராமாவோட 10வது எபிசோடு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு அருமையான டிராமாவை நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண நம்ம ஃபேமிலியை சேர்ந்த நண்பர் ஹாலிவுட் அப்டேட்டர் அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் ஏர்லி மார்னிங் வாக்கிங் போயிட்டு இருக்கா. அப்ப எப்பவுமே நம்ம ஹீரோயின் பேசுவாங்களோ ஒரு பேஷண்ட், அவங்க வந்து நானும் உங்க கூட வாக்கிங் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் தனியா வாக்கிங் போகணும் தான் ஆசைப்படுறா. பட் இருந்தாலும் அவங்க வாயை திறந்து கேட்டுட்டாங்க. அவங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்துக்கிறா. சோ இவங்க ரெண்டே பேசிட்டே வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது பாவம் அந்த நர்ஸும் பின்னாடியே போறாங்க. எலிதான் காயுதுனா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட சொல்றா. நான் தனியா வாக்கிங் போகணும்னு ஆசைப்பட்டேன், பட் ஒரு பேஷண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால அவங்களையும் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருக்கிற டாக்டர், நீ மத்தவங்க ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கற அதெல்லாம் நல்லது, பட் உன்னையும் நீ பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இத்தனை வருஷமா இவளை பத்தி கேர் பண்ணாம இவளை சுத்தி இருக்கவன் சந்தோஷத்துக்காக வாழ்ந்திருக்கா அப்படிங்கிறது புரிய வருது. ஏன்னா ஹீரோயின் சின்ன வயசுல அவங்க அப்பாவை இழந்திருப்பா. ஆல்ரெடி அவங்க அம்மா இந்த விஷயத்துல நொந்து போயிருக்கிறதுனால எந்த கட்டத்திலும் ஹீரோயின் அவங்க அம்மா டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்டு கூட ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் போறா. ஒரே ஒரு சாக்லேட் பிளேவர் தான் இருக்கு. சோ அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு அதை பிடிக்கும் சொன்னோன்னே ஹீரோயின் தியாகம் பண்ணிடுறா. இதே மாதிரிதான் சான் கூட படத்துக்கு போகும்போது கூட அவன் வரக்கு லேட் ஆகுன்னு சொல்லி அவனுக்கு பிடிச்ச பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம நர்ஸா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் பேஷண்ட்டுக்கு என்ன தேவை, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பார்த்து பார்த்து பண்ணிருப்பா. சோ இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு மத்தவங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்திருக்கேன், எனக்காக நான் வாழவே இல்லை அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு புரியுது. நெக்ஸ்ட் இவங்களுக்கு யோகா செஷன் தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் நல்ல பிள்ளையாட்டு ஒரு இடத்துல உட்காந்து யோகா பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பேஷண்ட் வந்து இது என்னோட பிளேஸ், நான் இங்கதான் யோகா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்கிற பழைய ஹீரோயினா இருந்தா உடனே விட்டு கொடுத்துருவா. ஆனா இப்போ முடியவே முடியாது, நானும் இங்கதான் யோகா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதனால அந்த பேஷண்ட் ஹீரோயின் விட்டு கொடுத்துறா. இது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இவ ஆசைப்பட்ட விஷயத்த இவ வாயை திறந்து பேசினால கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்த டாக்டர் கிட்டையும் சொல்றா. அப்போ டாக்டர் இருந்துட்டு ஹீரோயினை நீ ஏன் காம்ப்ளிமெண்டரி டைரி எழுதக்கூடாதுன்னு கேக்குறாங்க. அதாவது டெய்லி ஹீரோயின் அவளே பாராட்டுற அளவுக்கு என்னென்ன விஷயம் பண்றாளோ அது எல்லாத்தையும் டைரியில மார்க் பண்ண சொல்றாங்க. ஹீரோயினும் இதை பண்ண ஆரம்பிக்கிறா. இது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதே நேரத்துல ஹீரோயின் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. ஒரு பேஷண்ட் கிட்ட கேபிட்டல் போராடிட்டு இருக்கும் போது நம்ம இன்சார்ஜ் லேடிங் கூட வந்து சத்தம் போட்டிருப்பாங்கல்ல. சோ இப்போ அவங்க அந்த பேஷண்ட் கிட்ட பொறுமையா பேசுறாங்க. ஒரு வழியா அந்த கேப்பையும் கழட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு போய் எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க கூடயே இருந்து. அது மட்டும் இல்லாம அந்த பேஷண்ட்டுக்கு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி விடுறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துல அந்த பேஷண்ட் பேனிக் ஆகிறா. நம்ம இன்சார்ஜ்ல இருந்தா இந்த மாதிரி நிறைய சம்பவத்தை பார்த்திருப்பாங்களே, அதனால எப்படி ஹேண்டில் பண்ண நல்லாவே தெரியுது. பொறுமையா ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி விட்டு கூப்பிட்டு வராங்க. இதை பாக்குற இவனே ஹாப்பி ஆயிடுறாரு. அவரு வந்து இன்சார்ஜ் லேடி கிட்ட பேசும்போது தான் அவருக்கே தெரிய வருது இந்த பேஷண்ட் நம்ம இன்சார்ஜ் லேடியோட ஓன் சிஸ்டர். சோ மத்த நர்ஸ் எல்லாம் இருந்துட்டு இது ஏன் நீங்க முதல்லயே சொல்லல, எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம பாத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம இன்சார்ஜ் லேடிக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஆல்ரெடி இங்க இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸையும் எந்த அளவுக்கு பெஸ்டா ட்ரீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஏன் சிஸ்டர்னு சொல்லி ஸ்பெஷலால கவனிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப கரெக்டா நம்ம நின்னு ஃபுல் அப்செட்டோட அங்க வரா. என்ன விஷயம் கேட்டா எப்பவும் போல பார்மசில மெடிசினோட டோஸ மாத்தி கொடுத்துட்டாங்க. என்னடா விஷயம் கேட்டா நீங்க வாங்கின டேப்லெட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுங்க, நாங்க ஆக்சுவல் டேப்லெட்ஸ் தரோம்னு சொல்லிருக்கானுங்க. இந்த விஷயத்த மின் சொல்றா. இத கேட்கிற நம்ம இன்சார்ஜ் லேடி காண்டாகிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க யாரும் போக வேண்டாம், நானே போறேன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. நம்ம இன்சார்ஜ் லேடி மரண மாசம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜுராசிக் பார்க் படத்துல டைனாசர் வரும்போது எப்படி அந்த இடமெல்லாம் வைப்ரேட் ஆகி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆடுமோ, அதே மாதிரி பார்மசிக்குள்ள பெரிய வைப்ரேஷனே உண்டாகுது. பார்மசிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, பயந்து போய் இருக்கானுங்க. டோரை ஓபன் பண்ணிட்டு வருது நம்ம இன்சார்ஜ் லேடி. இவங்களை பாக்குற அந்த பார்மசி ஹெட் ஷாக் ஆயிடுறான். நீங்க எல்லாம் எதுக்கு மேடம் இங்க வரீங்க, ஜூனியர் தான் அனுப்பலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப நம்ம இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்கப்பா, இங்க யாரும் வேலை வெட்டிலாம் சும்மா இல்ல. அதே மாதிரி இனிமேல் டேப்லெட்ஸ் டோஸ் மாறக்கூடாது, கொஞ்சம் கவனமா வேலை செய்யுங்க. இப்ப நான் இந்த டேப்லெட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், ஆக்சுவல் டேப்லெட்ஸ் கொடுங்கன்னு கேக்குறாங்க. பார்த்தா இப்ப வரைக்கும் இவனுங்க எந்த டேப்லெட்ஸையும் பேக் பண்ணி வைக்கல. அப்ப அந்த பார்மசி ஹெட் இருந்துட்டு நாங்க மத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்கணும், அது முடிச்சோன்னு தான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம இன்சார்ஜ் லேடிக்கு வரும் பாருங்க கோபம். ஏன்டா எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது சைக்காட்ரிக் வார்டுல, அது இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்பெஷலான வார்டு. டைமுக்கு டேப்லெட் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாரான்னு புடிச்சு கத்துன்னு கத்துறாங்க. பயபுலைக்கு ட்ரௌசர் கன்றுது. அதே நேரத்தில் நம்ம நின்னு கால் வருது பார்மசில இருந்து. என்னடி விஷயம் கேட்டா ஃபர்ஸ்ட் டைம் பார்மசில இருந்து கால் பண்ணி சாரி சொல்லிருக்கானுங்க. இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப நம்ம பார்க் இருந்துட்டு இதனாலதான் நம்ம இன்சார்ஜ் லேடிய பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டலே நடுங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் நம்ம இன்சார்ஜ் லேடி. அது மட்டும் இல்லாம இந்த வார்டுல இருக்க எல்லா நர்ஸ்க்குமே கிட்டத்தட்ட அம்மா மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. சோ எந்த இடத்துலயுமே நம்மளை கெட்ட பேர் வாங்குறக்கோ, நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நம்மளை காப்பாத்துறக்கோ அவங்க தயங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்கிற மின்னுக்கு என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் லைட்டா ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. ஏன்னா அம்மா மாதிரி இருக்கிறவங்களே இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஆனா ஆக்சுவல் அம்மாவே மின்னுக்கு சரியில்லை பாவம். அதே நேரத்துல மின்னோட அம்மாவை தான் காட்டுறாங்க. எந்த கவலை இல்லாம இவளோட நெயில் பாலிஷ் எல்லாம் எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. மின்னோட அம்மா போய் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ஆளு 2 பேர்த்த கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி உங்க பொண்ணு இந்த வீட லீஸ் கூட போறாங்க, மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இவங்க அம்மா யாரையும் உள்ள அலோவ் பண்ற மாதிரி இல்ல. அதெல்லாம் முடியாது, வெளியே போங்கன்னு துரத்தி விட்டுறாங்க. அப்ப அந்த ஏஜென்ட் மின்னுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றான். மின் இருந்துட்டு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, மெஷர்மெண்ட்டுக்கு தேவையானதெல்லாம் அனுப்பி வைங்க, நானே உங்களுக்கு மெஷர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறா. சோ வீட்டுக்கு வந்த மின்னும் அந்த ஏஜென்ட் கிட்ட மாதிரி எல்லா இடத்தையும் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டு இருக்கா. பட் மின்னோட அம்மாக்கு இந்த வீட லீஸ் கூடுறதுல இஷ்டம் இல்ல. ஏன்னா இவங்களுக்கு போறதுக்கு வேற இடம் கிடையாது. அதனால மின்னோட மண்டை கழுவு ட்ரை பண்றாங்க. பட் மின் இருந்துட்டு நான் லீஸ் கூடுறது ஆல்ரெடி முடிவெடுத்த விஷயம், இதுல தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவங்க அம்மாக்கு எந்த சென்டிமெண்ட்டுமே இல்லையாட்டு இருக்கு. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் போற புது வீட்லயாவது ஹாட் வாட்டர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல மின்னு செம்ம காண்டாகிறா. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா நைட் எல்லாம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் நேத்து தான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நல்லா ரெஸ்ட் எடுத்த அப்படின்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம டாக்டர் சொன்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட் டைரி எழுதி வச்சிருக்கா. அதை பாக்குற டாக்டரே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா ஹீரோயினுக்கு இருக்கிறது பிசிக்கலான ப்ராப்ளம் கிடையாது, மென்டலான ப்ராப்ளம். சோ இது எப்படி ரெக்கவர் ஆச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேக்குறா. அப்ப டாக்டர் இருந்துட்டு இது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா ரெக்கவர் ஆகாதுமா. பட் பேஷண்ட் வந்து நார்மல் ரொட்டீன் லைஃப் லீட் பண்ணணும், நல்லா தூங்கணும், மெடிசன் சாப்பிடணும், பிளஸ் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். சோ அந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கிறவங்க தான் ரெக்கவர் ஆயிட்டாங்க நாங்க மென்ஷன் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். சோ நீயும் அதுக்கு தயாராயிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற ஹீரோயினுக்கே ஷாக் ஆகுது. அப்ப டாக்டர் இருந்துட்டு இதுக்கு மேல உன் எமோஷன்ஸை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும், மெடிசன்ஸ் மட்டும் கரெக்ட் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இன்சார்ஜ் லேடி கால் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆக போற விஷயத்த சொல்றா. இதை கேட்கிற அவங்களுக்கும் செம ஹாப்பி. சோ ஹீரோயின் கேட்கறதுக்கு முன்னாடியே இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆன உடனே வந்து டியூட்டிக்கு ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஆக்சுவலா இந்த விஷயமா தான் கால் பண்ணிருப்பா. பட் கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும். அப்ப ஹீரோயின் இருந்துட்டு இத்தனை நாள் நான் சைக்கியாட்ரிக் வார்டுல இருந்த விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்லட்டுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அதுக்கு இன்சார்ஜ் லேடி யார்கிட்டயுமே நீ சொல்ல வேண்டாம், எனக்கு இந்த விஷயம் தெரியும்ல, அது போதும், வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுல ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை இதே வார்டுல இருக்க ஏதோ பேஷண்ட் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் நம்மளுக்கு காட்டல. சோ நெக்ஸ்ட் டே ஹீரோயினை மீட் பண்றதுக்கு அவங்க அம்மாவும் சானும் வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் ஹீரோயினுக்கு டிஸ்சார்ஜ் வேற. சோ ஒரு நர்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஃபார்ம்ல சைன் பண்ணணும்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு செஷன் இருக்கு, அதை அட்டன் பண்றதுக்கு ஒரு நர்ஸ் கூப்பிட்டு வராங்க. இதுதான் உனக்கு லாஸ்ட் செஷன், இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு பேசிட்டே உள்ள வராங்க. உள்ள வர ஹீரோயினுக்கு செம ஷாக் காத்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா பேஷண்ட் கிம் அங்கதான் இருக்காரு. சோ இவரு தான் இதுக்கு முன்னாடி ஹீரோயினை நோட் பண்ணிருப்பாரு. ஆல்ரெடி ஹீரோயினோட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வேற ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்க. அந்த பேஷண்ட் தான் இவரு. இவரை பாக்குற ஹீரோயினுக்கு மூஞ்சியே இல்ல பாவம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸா 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அப்ப கிம் இருந்துட்டு அவரோட ட்ரீட்மெண்ட்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம அவருக்கு கிட்னி இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஏன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்க முடியாது, அந்த ஃபெசிலிட்டி இல்ல அப்படிங்கறதுனால கூடிய சீக்கிரம் ஹீரோயின் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ண போறாங்க நம்ம கிம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. இன்னும் டிஸ்சார்ஜ் கூட ஆகல, அதுக்குள்ளேயே வயித்துல புளிய கரைக்கிறானுங்க. நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம கிம் ஹீரோயின் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்றாங்க. அங்க போனவர் எல்லா டாக்டர் முன்னாடியும் நான் ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், நர்ஸா இல்ல பேஷண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்கிற எல்லாருக்குமே செம ஷாக் ஆகுது. சோ ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா இத பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நர்ஸ் பார்க் இருந்துட்டு ஒரு பேஷண்டா இருந்து சரியாய் வந்தவரை எப்படி நர்ஸா திருப்பி அப்பாயிண்ட் பண்ண முடியும், அவனால அவ்வளவு ஸ்டடி மைண்டடா இருக்க முடியாது, அவன் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா ஹீரோயின் எந்திரிக்கிறா. இது எல்லாமே இவளுக்கு வந்த கனவு பாவம். சோ ஹீரோயினையும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. இத்தனை நாள் ஹீரோயினை பாத்துக்கிட்ட நர்ஸ் இருந்துட்டு இனிமேல் நான் திருப்பி உன்னை பார்க்கவே கூடாது, பார்த்து போய் சேர் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டிருக்கிற ஹீரோயினோட அம்மாக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு குட் பை யாருமே சொல்லி நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு நர்சஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, ஏன்னா திரும்பி பார்க்க கூடாதுன்னா நாங்க திரும்பி பேஷண்டா வரக்கூடாதுன்னு அர்த்தம், அது அக்கறையில சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்தா ஹீரோயினோட ரூம்ல அந்த நர்ஸ் ட்ரெஸ் தான் ஃபர்ஸ்டா இருக்கு. அதை பார்க்கும் போதே ஃப்ரெண்டு நர்ஸ்காரி ஞாபகம் வருது. சோ மெசேஜ் அனுப்புற ஹீரோயின் உடனே ஃப்ரெண்டு நர்ஸ்காரையும் கால் பண்ணிடுறா.
கேக்குறா. ஏமா இத்தனை நாளா போன் பண்ணிட்டு இருக்கேன், மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ரிப்ளை இல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், இப்பதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி ஓகே, நாளைக்கே டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணிருவே அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு பதில் சொல்றா. இதை கேட்கிற எல்லா நர்ஸுக்கும் செம ஹாப்பி. ஏன்னா இத்தனை நாள் ஹீரோயின் ஒர்க்கும் சேர்ந்து இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, இதுக்கு மேலையாவது ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. பயபுள்ள ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு தான் போன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆன விஷயமே ஹீரோக்கு தெரியுது. பயபுள்ளைக்கு மனசே இல்ல பாவம். இருந்தாலும் அதே ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி ஹீரோயினை பேஷண்ட் ட்ரெஸ்ல பாத்துருப்பார்ல, அதனால ஹீரோயின் கண்டிப்பா கொஞ்சம் எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணிருப்பா. அதனாலதான் கால் பண்ணல அப்படிங்கிறது நம்ம ஹீரோ புரியுது. இப்ப நம்மளுக்கு இன்சார்ஜ் லேடி தான் காட்டுறாங்க. வீடு ஷிஃப்ட் பண்ணி புது அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. சோ இவங்க சிஸ்டருக்கு இப்படி இருக்கிறத அங்க இருக்கிற பிளாட் இன்சார்ஜ் பர்சன் கிட்ட சொன்னா அவன் ஒரு லேடியை போய் பார்க்க சொல்றான். இவங்களும் அந்த லேடியை போய் பார்த்தா அவங்க பிளாட்ல இருக்க எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு சொல்றாங்க. ஏன்னா இவங்க சிஸ்டருக்கு மனநல சரியில்லை, அதனால இங்க இருக்கிறத மத்தவங்க எல்லாரும் அப்செக்ட் பண்ணக்கூடாது. அவன் ஹாஸ்பிட்டல் அவ்வளவு கெத்தா இருந்தா நம்ம இன்சார்ஜ் லேடி இங்க ஒவ்வொரு பிளாட்டா ஏறி கையெழுத்து கேட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேத்துக்கு இதுல இஷ்டம் இல்ல, அதனால கையெழுத்தும் போடல. இந்த விஷயத்தை எல்லா நர்ஸ்கிட்டையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற நர்ஸ்களுக்கும் காண்டாகுது. ஏன்னா யார் குடும்பத்துல வேணா எப்படி வேணா நடக்கலாம், நாளைக்கு அவங்க குடும்பத்துல நடந்தா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்ல, இப்ப ஏன் இப்படி நம்மளை ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு நர்ஸ்கரி தான் குதிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம இன்சார்ஜ் லேடி தான் அவளை சமாதானப்படுத்துறாங்க. இதெல்லாம் நார்மல் தான், இது எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. சேனை மீட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்திருக்கா. அப்ப உள்ள சேனை அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்குது. ஹீரோயின் நல்லாவே கேக்குது. சேனோட அம்மா இருந்துட்டு எப்போ ஹீரோயின் டியூட்டிக்கு ஜாயின் பண்றா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சேன் நாளைக்கே ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அம்மா ஷாக் ஆகுது. ஏண்டா சைக்காட்ரிக் வார்டுல பேஷண்டா இருந்தவ எப்போ போய் நர்ஸா டியூட்டி பாப்பா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்கிற ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல பாவம். சோ சேனுக்காக கொண்டு வந்த ரைஸ் கேக் அங்கேயே வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான் ஹீரோயின். வெளியே வர சேனுக்கு அந்த ரைஸ் கேக் பார்த்தோன்னே தெரிஞ்சிருது ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு போயிருக்காங்க. இவனும் வெளியே வந்து தேடி பார்ப்பான் பாவம். ஆனா ஹீரோயின் அங்க எங்கேயும் இல்லை. வீட்டுக்கு வந்தவ இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம நர்ஸா கண்டினியூ பண்ணலாமா, டப்பியை சாத்திட்டு வேலையை பார்க்கலாமா வேற ஏதாவது அப்படிங்கிற மாதிரி. அப்ப கரெக்டா ஃப்ரெண்டு நர்ஸ் கிட்ட இருந்து வேற மெசேஜ் வருது, பேஷண்ட் கிம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே திருப்பி வந்துட்டாரு அப்படின்னு. இத பார்த்த உடனே பாவம் ஹீரோ இன்னும் அப்செட் ஆயிடுறா. ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் ஒண்ணு வந்தா ஒட்டகத்து மேலேயே ஏறி உட்கார்ந்தாலும் நாய் கடிக்கதான் செய்யும். என்ன பண்ண முடியும் நம்ம ஹீரோயின் பாவம். நெக்ஸ்ட் டே தூங்கி எந்திரிச்ச உடனே நர்ஸ் ட்ரெஸ் எடுத்து பீரோல வச்சு லாக் பண்ணிடுறா. சோ இதுலயே நம்மளுக்கு புரிஞ்சிருது ஹீரோயின் என்ன மனநிலைமையில் இருக்கான்னு. பட் இது தெரியாத ஹீரோயின் நம்ம ஒர்க்கு கிளம்பலையா, லேட் ஆச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா லீவு கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒர்க்குக்கு போகணுமா வேண்டாமா, வேற ஏதாவது ஃபீல்ட்ல வேலை ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றா. இதை கேட்கும் போது அவங்க அம்மாக்கு நல்லாவே புரியுது. அதே டைம்ல நர்ஸ் பார்க் இன்சார்ஜ் லேடிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோயின் டியூட்டிக்கு வரலங்கிற விஷயத்த இன்சார்ஜ் லேடிக்கும் தெரியாது. இருந்தாலும் நான் தான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கொடுத்திருக்கமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்த்தா ரைஸ் கேக் இருக்கு. சோ பக்காவா ஒரு பிளான் பண்ணி ஹீரோ கால் பண்றாங்க. ஏன்னா இந்த பக்கி தான் இந்த ரைஸ் கேக்கு அடிமை. வந்தவனுக்கு ரைஸ் கேக் கொடுத்துட்டு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்து எட்டி பாக்குறாங்க. அவன் கிளம்புறானா இல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கானா ஹீரோயின்காக அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஹீரோ எப்பவும் போல வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ சூப்பரா ஒரு பிளான போட்டு ஹீரோனை வெளியே போய் குப்பை கொட்டுவான்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அம்மா நினைச்ச மாதிரியே ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துறாங்க. சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோயினால ஹீரோவை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி பேஷண்ட் ட்ரெஸ்ல ஹீரோயினை பார்த்திருப்பான். அதுதான் இவளுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குது. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ண வேண்டாம், அது மட்டும் இல்லாம நான் என்னோட ஜாபை குவிட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ஹீரோ செம்ம காண்டாகிறான். ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா உன்னால ஓவர் கம் பண்ணி ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர முடியாது. அது மட்டும் இல்லாம உன்னோட டிபார்ட்மெண்ட்லயே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ற நர்ஸ் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா பேசுறான். ஆனா இது எதுவுமே ஹீரோயின் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அடி பாவி மகளே, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்ப நானும் தான் பைல்ஸ் டாக்டர், அதுக்காக எனக்கு ஒரு பைல்ஸ் வந்தா நானே பாத்துக்க முடியாது. நான் வேற டாக்டர் தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன்னு சொல்லி நான் வேற எந்த பேஷண்டையும் ட்ரீட் பண்ண முடியாம போயிருமா அப்படின்னு பேசுறான். இவர் இருந்துட்டு லூசு பையில உன்னோட விஷயம் வேற என்னோட விஷயம் வேற. நான் சைக்காட்ரிக் யூனிட்ல பேஷண்டா இருந்தவன். இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்னை பேச ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் என்னை அறியாம ஏதாவது கோவப்பட்டாலும் திருப்பியும் சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டனா அப்படிங்கிற மாதிரி தான் பாப்பாங்க. இதெல்லாம் என்னால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. நீ என்னமோ பண்ணி தொலை, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணி, என் மனசுக்கு என்ன தோணுதோ நான் பண்றேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போயிடறா நம்ம ஹீரோ. ஹீரோயின் பாவம் அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கா. அவ்வளவு தூரம் வரப்பா போனவன் திருப்பியும் ஹீரோயின் வந்து உங்க அம்மா எனக்காக கொடுத்த ரைஸ் கேக் நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி அதை வேற தூக்கிட்டு போகுது பக்கி. அதே நேரத்தில் நம்ம முன்னதா கட்டுறாங்க. அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் பார்க்க வந்திருக்கா. லீஸ் கூட்டவங்கிட்ட இருந்து அமௌண்ட் வரல. சோ பேசி அமௌண்ட்டையும் வாங்கிடுறா. வீட்டுக்கு வந்தவன் எல்லா அட்ரஸையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குறவங்க அம்மா காண்டாகுது. ஏன்னா அவங்களுக்கும் போறதுக்கு வேற இடம் இல்லை. சோ முன்ன அவங்க அம்மாட்ட கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு எல்லா கடனையும் நான் அடைச்சிட்டேன், பேலன்ஸ் இவ்வளவுதான் இருக்கு, நீ வச்சுக்கோ, இதுக்கு மேல நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் வெளியே இழுத்து
இழுத்துட்டு வந்துடுறா. அவங்க அம்மா அவளை அடிக்க வரும்போது அவன் கையை தடுத்துட்டு, இதுக்கு மேல நீ எனக்கு அம்மாவும் கிடையாது, நான் உனக்கு புள்ளையும் இல்ல, சோ ஒரு அளவுக்கு தான் பொறுமை, அதை ஆல்ரெடி நான் கிராஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேல என் லைஃப்ல நான் எப்பவுமே உன்னை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறா. வந்தவ தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க வேங்கும் வராரு. மின் இருந்துட்டு வேங் கிட்ட எல்லா கடனையும் நான் அடைச்சிட்டேன், அது மட்டும் இல்லாம எங்க அம்மா விட்டு மொத்தமா வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற வேங்க்கு ஷாக்கா இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. ஆனா இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. நம்ம வேங் உண்மையாதான் லவ் பண்ணிருக்காரு, நான் இருக்கேன்டா செல்லக்குட்டி அப்படின்னு ஹக் பண்ணி அவனோட வீட்டுக்கு கூட்டு போறான். உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஃபர்ஸ்ட் விஷயமே மின்னு வகை வகையா ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறா. அவளை பார்க்கும் போதே நல்லா புரியுது வேங்க்கு எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் சேனை மீட் பண்ண வந்திருக்கா. அப்ப சேன் அவனோட ரெசியூம் எடுத்து நீட்டுறான். நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன், இதுக்கு மேலையும் இந்த பேனிக் அட்டாக்கை பார்த்து பயந்துட்டே இருந்தனா லைஃப் லாங் நான் இப்படியே தான் இருக்கணும், சோ இதுல இருந்து நான் ஓவர் கம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேன், கண்டிப்பா நீயும் உன்னோட விஷயத்துல நல்ல முடிவு எடுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை யோசிச்சு பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா ஹீரோயின். வீட்டுக்கு முன்னாடி நம்ம இன்சார்ஜ் லேடி தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்களை பாக்குற ஹீரோயினுக்கு சரியான ஷாக் ஆகுது. ஏமா இன்னும் டியூட்டிக்கு வரல, என்னதான் ஐடியா வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு, என்னால மத்தவங்களை ஃபேஸ் பண்ண முடியல, இன் கேஸ் நான் சைக்காட்ரிக் யூனிட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு தெரிய வந்துச்சுன்னா யாருமே என்னை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் இதுல இன்சார்ஜ் லேடிக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா அவங்க சிஸ்டருக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்க இருந்துட்டு மத்தவங்க ஒப்பீனியனுக்கு நீ பிரியாரிட்டி கொடுக்காத, நீயா இரு, உன்னை மாதிரி ஒரு நர்ஸ் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஹீரோயின் எதையும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சரி ஓகே, இதை தவிர என்னதான் பண்ணலாம்னு ஐடியால இருக்க, வெளி உலகமே தெரியாம அவ்வளவு வெகுளித்தன்மையா உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிற பேஷன்ஸை விட உனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வெளியே கிடைச்சிருமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் பதிலே இல்ல. இதுக்கு முன்னாடி பேஷன்ஸ் கூட எவ்வளவு பாண்டிங்கா இருந்திருப்பா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்துட்டு அழுன்னு அழுதுட்டு இருக்கா. அப்ப நம்ம இன்சார்ஜ்ல தான் ஹீரோயினை கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்துறாங்க. நீ கவலைப்படாத, இதுதான் உனக்கு சரியான பாதை, நாளைக்கே வந்து நீ டியூட்டிக்கு ஜாயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. எப்பவுமே மனசொடைஞ்சு போயிருக்கும் போது நம்மளை ஆறுதல் படுத்திருக்கும் சரியான வழிகாட்டிருக்கும் ஒருத்தர் இருந்தாலே போதுமே. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. 11வது எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் அறக்க பறக்க வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா. இதை பாக்குற அவங்க அம்மாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நேத்து வரைக்கும் அவ்வளோ கன்ஃபியூஷனா இருந்தவ கடைசியா இன்சார்ஜ் லேடி மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வழியா கான்பிடண்டா வேலைக்கு போற முடிவும் எடுத்துறா. சோ இப்ப வேலைக்கும் போயிட்டு இருக்கா. பஸ்ல போயிட்டு இருக்கும் போது கூட அந்த டைரியில வேலைக்கு போறதுக்கு போல்டா முடிவு எடுத்தனால ஹீரோயின் அவளையவே பாராட்டி எழுதிட்டு இருக்கா. சோ டியூட்டிக்கு வர நர்சஸ் எல்லாம் ஹீரோயினை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. அப்ப அங்க வர பார்க்கு, தயவு செஞ்சு நீங்க அப்புறமேல் கொஞ்சிக்கோங்க, டைம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் போய் வேலையை பாருங்கடின்னு துரத்தி விட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த யூனிஃபார்மை போட்டு ஐடி கார்டை மாட்டினதுக்கு அப்புறம் தான் ஃபுல் சாட்டிஸ்பாக்சனா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அப்ப ஃப்ரெண்டு நர்ஸ்காரி நம்ம ஹீரோயின் கிட்ட புதுசா யாங்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் பொண்ணு வேற அட்மிட் ஆயிருக்காமா. 18 வயசு தான் ஆச்சு. ஸ்கூல்ல யாரு கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறா, யாரு கூடயும் க்ளோஸாவும் அவனால இருக்க முடியல, அதுதான் அவளுடைய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த யாங் பேஷண்ட் தான் செக் பண்ண வந்திருக்கா. அப்ப அந்த ஸ்கூல் பொண்ணு இருந்துட்டு, எனக்கு எப்ப சாப்பாடு தருவீங்க அப்படின்னு கேக்குறா. பக்கத்திலேயே இந்த பேஷண்டோட அம்மாவும் இருக்காங்க. இவ்வளவு ரூடா கேட்க கூடாதுமா, சாஃப்டா கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் திருப்பியும் அந்த பொண்ணு அப்படிதான் பேசுறா, எனக்கு எப்ப சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு, டாக்டர் ரவுண்ட்ஸ் வரக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றா. அதே நேரத்தில் ஃப்ரெண்டு நர்ஸ்காரி நம்ம இன்சார்ஜ் லேடியோட சிஸ்டரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதையும் ஹீரோயின் பாக்குறா. பட் ஹீரோயினுக்கு இவங்க தான் இன்சார்ஜ் லேடியோட சிஸ்டர்னு கூட தெரியாது. ஏன்னா இத்தனை நாள் ஹீரோயின் தான் இந்த ஹாஸ்பிட்டல்லயே இல்லையே. சோ நெக்ஸ்ட் ரூம்ல தான் பேஷண்ட் கிம்மு இருக்காரு. உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் உள்ள போறா. ஏன்னா ஹீரோயின் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சோ கிம் கிட்டையும் நல்லபடியா பேசிட்டு இருக்கும் போது கிம்மோட பிரதர் அங்க வந்துடுறாரு. ஹீரோயின் பிரஷர் செக் பண்ணான்னு பார்த்தா, நீங்க பண்ண வேண்டாம், வேற யாராவது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பிரதர் சொல்லிடுறாரு. சோ இவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சாட்டு இருக்கு. ஹீரோயின் கொஞ்சம் சோகமாவே திரும்பி வந்துடுறா. இத பாக்குற ஃப்ரெண்டு நர்ஸ்காரி என்ன விஷயம் கேட்டா, அதெல்லாம் ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல, நான் எல்லாத்துக்கும் காஃபி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறா. ஹீரோயின் காஃபி வாங்கும் போது கரெக்டா வேங்கையும் மீட் பண்றா. ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு வேங்க பாக்குறதுல சந்தோஷம். ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க. சோ வேங்கும் ஹீரோயினோட ஹெல்த் பத்தி எல்லாம் விசாரிக்கிறாரு. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு, நான் இதுக்கு முன்னாடி அட்மிட் ஆன விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லல, ஆனா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. வேங் இருந்துட்டு, உனக்கு என்ன தோணுதோ நீ கான்பிடண்டா பண்ணு அப்படின்ட்டு அவ்வளோ ஆறுதலா பேசுறாரு. சோ ஹீரோயினும் ஹாப்பியா காஃபி வாங்கிட்டு உள்ள வரா. கரெக்டா அந்த யாங் பேஷண்டோட கார்டியன் இதுக்கு மேல ஹீரோயின் யாங்க ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோயின் வேற ஒரு பக்கம் அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கா. அங்க இருக்க நர்ஸுகளுக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. அப்ப
அவங்க இருந்துட்டு ஆல்ரெடி சைக்காட்ரிக் வார்டில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தவ எப்படி நர்ஸா வரலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் டெட் ஷாக் ஆகுது. ஹீரோயின் வாங்கிட்டு வந்த காஃபி எல்லாம் கீழே கொட்டிடுறா. பாவம் பைபிள்ல பாய் அடைச்சு போய் நிக்கிறா. அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் உட்கார வச்சு எல்லா நர்ஸுகளும் இதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் பார்க் இருந்துட்டு உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணதெல்லாம் ஓகே, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் சொல்லிடுறா, டாக்டர் வந்து எல்லாமே சரியாயிடுச்சு, நான் மருந்து மட்டும் கரெக்ட் டைம் சாப்பிட்டா போதும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்கிற பார்க்குமே சந்தோஷமா தான் இருக்கு. அதுதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, அப்புறம் என்னவாமா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் குமுறி குமுறி அழுதுட்டு இருக்கா. ஃப்ரெண்டு நர்ஸ்கரை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இன்சார்ஜ் லேடி தான் வந்து மீட் பண்றா. சோ நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுல உன்னோட தப்பு ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க சிஸ்டரை பத்தி சொல்றாங்க. அந்த பேஷண்ட் என்னோட சிஸ்டர் தான். சோ இப்பதான் ஹீரோயினுக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம், என் சிஸ்டருக்கும் அதே தான், நீ ரெக்கவர் ஆயிட்டா அவங்க ரெக்கவர் ஆகல. ஒரு பர்சன் சைக்காட்ரிக் யூனிட்ல அட்மிட் ஆயிட்டு வெளியே வந்தாலே வெளியே இருக்கிற மக்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ஜட்ஜ்மெண்டலா தான் அவங்க இருப்பாங்க. சோ இத பத்தில நீ கவலைப்படாத, மத்தவங்க ஒப்பீனியனுக்கு நீ வாழவே வாழாத. எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், உனக்கு உடம்பு சரியில்லாம போனதை விட அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி நீ வெளியே வந்திருக்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு புரியாது. நீ எதை பத்தி கவலைப்படாம கெத்தா உன்னோட வேலையை பாரு, எல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஹீரோயினுக்கும் புரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த யாங் பேஷண்ட்டுக்கு தான் டேப்லெட் கொடுக்குறா. அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா அவளுடைய கார்டியன் விடுற மாதிரி இல்ல. ஹீரோயினை பிடிச்சிட்டு உனக்கு ஃபுல்லா குணமாயிருச்சா, நான் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஹீரோயினுக்கு மூஞ்சியே இல்லைனாலும் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கா. இதோட நிறுத்தாம ஆல்ரெடி நீ அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கமா, அதனாலதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை மத்த பேஷண்ட்டும் கேட்டுறாங்க. சோ இது அப்படியே ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. எல்லா பேஷண்ட்ஸோட கார்டியனும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இது உண்மையா இருக்குமோ இல்லையான்னு. அப்ப பேஷண்ட் கிம்மோட பிரதர், இது உண்மைதான், என் பிரதர் ஆல்ரெடி அந்த ஹாஸ்பிட்டல் இவங்களை மீட் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. இருந்தாலும் ஒரு பேஷண்டோட கார்டியன் இருந்துட்டு பரவாயில்ல இவங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க, சோ மத்த நர்ஸோட இவங்க நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த யாங்கோட கார்டியன் அப்ப கேன்சருக்கு சர்ஜன் ஆகணும்னா அவனுக்கும் கேன்சர் வந்திருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வம்பிழுத்துட்டு இருக்கா. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு ஆளு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்மளுக்கு சேனை தான் காட்டுறாங்க. அவனோட கண்டிஷன்ஸ் பத்தியும் இப்ப அவன் வேலைக்கு போலான்னு இருக்கிற ஐடியாவை பத்தியும் டாக்டர் கிட்ட சொல்றான். அவங்களும் இது ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா மெடிசன்ஸை என்ன ஆனாலும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் இங்க நர்சஸ்ல டியூட்டி முடிச்சுட்டு வெளியே கிளம்பினா எல்லா கார்டியன்ஸும் முடிவு எடுத்து உள்ள வராங்க. மத்த நர்ஸ் கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுறவங்க ஹீரோயின்ட்ட யாருமே பேசல. இத பாக்குற பார்க்கே காண்டாகிறானு, என்ன இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றான்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் என்கரேஜ் பண்றாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் சான் கிட்ட இருந்து கால் வருது. அவன் தான் ஹீரோயினை மீட் பண்ண வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம சானுக்கு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல இன்டர்வியூ இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அதே நேரத்தில் இன்சார்ஜ் லேடி வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணலாம்னு வராங்க. அப்போ அங்க ஒரு லேடி குழந்தை கூப்பிட்டு வந்து எல்லாருமே சைன் பண்ணிட்டாங்களா, நீங்க இங்க குடி வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்ம இன்சார்ஜ் லேடி வெறு பேத்துறாங்க. இன்சார்ஜ் லேடி வந்துட்டு அத்த அவசரப்படாத, நான் எதையுமே அன்பேக் பண்ணாம தான் வச்சிருக்கேன், சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பிடுவேன், நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு செம்ம காண்ட்ல இருக்காங்க. பாவம் கையில இருக்கிறதெல்லாம் போட்டு மிதி மிதிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ டியூட்டிக்கு போறக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் கவனிக்காம வந்துடுறா. திடீர்னு ஹீரோவை பார்த்தோம்னா அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. பட் ஹீரோயினோட கண்டிஷன் தான் ஹீரோக்கு நல்லாவே தெரியுமே. அதனால அவர் பெருசா எதுவும் பண்ணல, கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா வேலையை ரிசைன் பண்ண போறேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, இப்பதான் வேலைக்கு போற மாதிரி இருக்கே பார்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஹீரோயின்ட்ட பதிலே இல்ல. சரி பரவாயில்ல, இந்த முடிவை மாத்தின மாதிரி என் கூட பேச மாட்டேன்னு சொன்னி அந்த முடிவையும் மாத்திக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பாவம் என்ன சொல்றதுனே தெரியல. பஸ்ஸும் வந்துருது. ரெண்டு பேர் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இருந்துட்டு நாளைக்கு எந்த டைம் பஸ்ஸுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின் தெரியலன்னு சொல்லிடுறா. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதே டைம்க்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது ரெண்டு பேர் ஒன்னா போலாம் அப்படிங்கறது இன்டைரக்டா சொல்றாரு. இது ஹீரோயினுக்கு அப்பட்டமா புரியுது. அதே நேரத்துல ஃப்ரெண்டு நர்ஸ்காரி மொபைல பார்த்து காண்டாயிட்டு இருக்கா. பக்கத்திலே நர்ஸ் மின்னும் பார்க்கும் தான் இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலோட வெப்சைட்ல சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆன பொண்ணை திருப்பி நர்ஸா சேர்த்திருக்காங்க. இது சரியா தப்பான எவனோ கொஸ்டின் போட்டிருக்கான். அதுக்கு பதிலுக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னே தெரியாம நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் கிளின்னு கிழிச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் நர்ஸா இருக்க கூடாது, இவளை வேலையை விட்டு தூக்கணும், ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போடணும், கண்ணா பின்னான்னு போட்டு கமெண்ட் தட்டி எடுத்திருக்கானுங்க. இத பாக்குறலாம் சரியான காண்டாகிறாங்க. இப்ப பார்க்க வந்துட்டு இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியுமா அப்படின்னு ஃப்ரெண்ட் நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு தெரிய வாய்ப்பு இல்ல, பட் டியூட்டிக்கு வந்தா கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். சோ ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலையும் ரீச் பண்ணிடுறாங்க. லிப்ட்ல போயிட்டு இருக்கும் போது லிப்ட்ல இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது ஹீரோயின் காதுலயும் விழுந்துருது. பாவம் என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சங்கடத்துல நின்று இருக்கா. இதை பாக்குற ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அவளோட ஃப்ளோர் வந்ததுக்கு அப்புறம் அவ இறங்கி போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ மொபைல் எடுத்து
ஹாஸ்பிட்டலோட சைட்டையே செக் பண்ணி பார்க்கறான். அவனுக்கும் செம காண்டாகுது. ஏன்னா நிறைய பேர் தலையும் புரியாம வாலும் புரியாம கேட்ட விஷயத்தை வச்சு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஹீரோயின் நடந்து போற பிளேஸ்ல எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாவம் இந்த விஷயம் காதல விழுந்தாலும் கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்கா. அதே நேரத்துல மின் ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் பிரஷர் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த பேஷண்ட் இதை பத்தி தான் கேக்குறாங்க. பட் மின் எந்த பதிலும் சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா இவங்களுக்கும் பாவம் கூட ஒர்க் பண்ணவதானே, அவளை பத்தி எல்லாரும் காசிப் பேசும்போது இவங்களுக்குமே கஷ்டமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த புதுசா வந்திருக்கிற யாங் பேஷண்ட்டுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இத பாக்குற ரெண்டு பேஷண்ட் இவ தான் அந்த நர்ஸ், இவ என்ன டேப்லெட் சாப்பிடறான்னு நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் நக்கல் அடிச்சிட்டு இருக்காளுங்க. இத பக்கத்திலேயே வந்து பாத்துட்டு இருக்கிற ஃப்ரெண்டு நர்ஸ்காரி காண்டாகுது. சரி உங்களுக்கு இப்ப எப்படி ஸ்ட்ரெச் பண்றதுன்னு சொல்லி தரேன்னு சொல்லி காசிப் பேசனோட புடிச்சு அமுத்தி விட்டுட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோயின் சிரிப்பு தான் வருது பாவம். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிம் பேஷண்ட் தான் ட்ரீட் பண்ண போயிருக்கா. இத வெளியிருந்து யூனும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயினுக்கு பேஷண்டோட கார்டியன் மூலமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. சோ அப்ப கிம் இருந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சாரி சொல்றாரு. நான் என் பிரதர் கிட்ட மட்டும்தான் சொன்னேன், அதுவும் தப்பான ஆங்கிள் சொல்லல. உங்களை அங்கேயும் மீட் பண்ண திருப்பி ஹாஸ்பிட்டலே பார்க்க போறேங்கிற சந்தோஷத்துல தான் சொன்னேன். பட் தப்பா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஹீரோயின் இது எதுவுமே சீரியஸா எடுத்துக்கல. கவலைப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் உங்களே பிளேம் பண்றது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு வெளியே வந்துடுறா. அதே நேரத்துல டாக்டர்ஸ் மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம சீனியர் டாக்டருக்கு ஒருத்தன் போன் பண்ணி என்னங்க ஹாஸ்பிட்டல் வெப்சைட்ல உங்க நர்ஸ பத்தி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வெறுப்பேத்துறான். இதுல காண்டான டாக்டர் நீ எனக்கு கால் பண்ணக்கூடாது, நர்ஸுக்குன்னு ஒரு ஹெட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இன்சார்ஜ் ரெடி கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நான் ஆல்ரெடி அவங்களுக்கு தான் கால் பண்ணேன், அவங்க எனக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப டாக்டர் வந்து மொபைல லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு சரிப்பா எல்லா டாக்டரும் நீ பேசுற கேட்டுட்டு தான் இருக்காங்க, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற, இதுக்காக அந்த பொண்ணை வேலையிலிருந்து நிறுத்தணும்னு எதிர்பார்க்கறீங்களா? நான் வேணும்னா ஆல்ரெடி அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுத்தால அந்த டாக்டர் கிட்ட இருந்து இவ ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டான் சர்டிபிகேட் வாங்கி தர, அது போதுமாங்கிற மாதிரி கேட்கிறாரு. இருந்தாலும் அந்த ஆள் இருந்துட்டு இன்சார்ஜ் லேடி தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப சீனியர் டாக்டர் இருந்துட்டு டாக்டர் வேங்க இதுக்கு பதில் சொல்றாரு. டாக்டர் வேங் இருந்துட்டு இன்சார்ஜ் லேடி கிட்ட நான் பேசினதே இல்ல, அதையும் மீறி ஓவர் ரைட்ஸ் எடுத்து பேசினா என்னை கிளின்னு கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரி டாக்டர் சா நீங்களாவது ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா டாக்டர் சா இருந்துட்டு அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாங்குறதே கஷ்டம்பா, நீயே ட்ரை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியா நம்ம காங் தான், ஐயோ என்ன இதுல கோத்தே விட்டுறாதீங்க, எனக்கு அவங்க நேர்ல பார்த்தாலே பயம், நான் அவங்க கிட்ட பேசினதே இல்லை இங்க டாக்டர் ஆனதுல இருந்து அப்படின்னு சொல்லிடுறான். சோ ஒரு வழியா இப்பத்திக்கு இந்த இஷ்யூவை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல அந்த யாங் பேஷண்டோட அம்மா வந்து பொண்ணுக்கு வயிறு வலிக்குது அப்படிங்கிற விஷயத்த நர்ஸ் பார்க் கிட்ட சொல்றாங்க. அப்ப பார்க் இருந்து நம்ம ஹீரோயினை தான் போய் பார்க்க சொல்றாங்க. ஆனாலும் அவங்க அம்மா ஹீரோயின் பாக்குறது எனக்கு இஷ்டம் இல்ல, வேற நர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. இத கேட்கிற பார்க்குக்கு செம்ம காண்டாகுது. இங்க பாருங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஒவ்வொரு நர்ஸ் தான் நாங்க அலாட் பண்ணிருப்போம், அவங்க தான் வருவாங்க, உங்களுக்கு இஷ்டம்னா இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, இல்லனா சொல்லுங்க நான் டிஸ்சார்ஜ் சம்மதி தரேன், நீங்க வேற ஹாஸ்பிட்டல் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அம்மானால எதுவும் பேச முடியல, புலம்பிட்டே போயிடுறாங்க அங்கிருந்து. பாவம் இது எல்லாத்தையும் மூஞ்சிக்கு முன்னாடியே ஃபேஸ் பண்ற ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆகுறா. கடைசியா ஹீரோயின் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது தான் ஹாஸ்பிட்டலோட வெப்சைட்ல வந்த நியூஸ் எல்லாத்தையும் படிக்கிறா. பட் எந்த ரியாக்டும் பண்ணல, எப்பவும் போல டைரி எடுத்து இன்னைக்கு எனக்கு எதிராக நிறைய விஷயம் நடந்துச்சு, இருந்தாலும் நான் என்னோட பிளேஸ்ல இருந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல அப்படின்ட்டு அவளை காம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதிக்கிறா. இப்போ டாக்டர் வேங்க தான் காட்டுறாங்க. இப்பத்துக்கு வேங்கும் மின்னும் ஒரே பிளாட்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. அப்ப மின் இருந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு வேற பிளேஸ் கிடைச்சோம், நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற வேங்க அப்செட் ஆகுறாரு. இருந்தாலும் இப்பெல்லாம் வேலை முடியும் போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆகுறேன், ஏன்னா வீட்டுக்கு வந்தா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம மின் எந்த பதிலும் சொல்ற மாதிரி இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வாயவே திறக்கிறா. எனக்கு வேலைக்கு போகும்போது தான் எக்ஸைட்மெண்ட் ஆகுது, ஏன்னா எப்படி பார்த்தாலும் வேலை முடிச்சோம் நான் இங்க தானே வரப்போறேன், நான் இங்க இருந்து வேற இடத்துக்கு போகணும் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், பட் என்ன ஆனாலும் நம்ம ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்கிற வேங்கைக்கு சரியான சந்தோஷம். அது மட்டும் இல்லாம மின் இதுக்கு முன்னாடி எக்ஸைட்டே ஆனதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா அவங்க அம்மா பண்ண விஷயத்தினால மின் யாரு கூட க்ளோஸ் ஆனது கிடையாது, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, ஹாலிடேஸ்க்கும் எங்கேயும் போனது இல்ல, அதனால இதை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியல. அப்ப நம்ம வேங்க இருந்துட்டு கவலைப்படாத, இனிமேல் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் உன்னை எக்ஸைட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற மின்னுக்கு செம ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் பஸ் ஸ்டாப்க்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இல்ல. வேற வழியே இல்லாம இவளும் பஸ்ல ஏறிடுறா. பயபுள்ள பஸ்ஸுக்குள்ளதான் இருக்கான். ஹீரோயின்காக இதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்ல ஏறி சீட்டை புடிச்சிட்டு வந்திருக்கான். அதுலயும் ஹீரோயின் உட்கார வச்சிடறான். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல நீ நாள் ஃபுல்லா நின்றுட்டு தானே இருக்க, அட்லீஸ்ட் ஜாலியா உட்காந்துட்டு டிராவல் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ஹீரோயினுக்கே ஹாப்பியா இருக்கு. சோ இவங்க ரெண்டு ஜாலியா பேசிட்டு ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்தா ஒரு கூட்டமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அங்க இருக்கிற பேஷண்ட்ஸோட கார்டியன்ஸ் தான் ஹீரோயினோட பேரை சொல்லி அவளை ரிசைன் பண்ண சொல்லி போராட்டம் பண்றாங்க. இத பாக்குற ஹீரோயினுக்கு மூஞ்சியே இல்ல, ஆனா இருந்தாலும் போல்டா அவங்க முன்னாடியே வந்து விஷ் பண்ணிட்டு உள்ள போறா. அப்பதான் ஃப்ரெண்டு நர்ஸ்காரி மின்னும் வராங்க. ஃப்ரெண்டு நர்ஸ்காரி வெளியே போராட்டம் நடக்கிறதுனால ஹீரோயின் அப்செட்டா இருப்பான்னு நினைச்சு ஆறுதல் படுத்தலாம்னு பாக்குறா. பட் ஹீரோயின்
செம போல்டா பேசிட்டு போறா. அவங்க வேலையை பாக்குறாங்க, நான் என்னோட வேலையை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு அசால்ட்டா போயிட்டு இருக்கா. இத மின்னு வேற ஒரு மாதிரி நோட் பண்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த யாங் பேஷண்ட்டுக்கு பிளட் டெஸ்டுக்காக சாம்பிள்ஸ் எடுத்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அவங்க அம்மா வந்துடுறாங்க. இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், வேற நர்ஸை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஹீரோயின் இருந்துட்டு டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க ஏதாவது உள்ள போய் பேசிக்கோன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. சோ பிளட் டெஸ்ட் எடுத்துட்டே இருக்கும்போது அவங்க அம்மா ஹீரோயினை தட்டி விட்டுறாங்க. அப்ப அந்த நீடில் கட்டாய அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ரத்தம் பீச்சி அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் ஒரு வழியா கண்ட்ரோல் பண்ணிடுறா. அதுக்குள்ளேயும் அந்த பொண்ணோட அம்மா போய் மின்ன வேற கூப்பிட்டு வந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் எதையும் கண்டுக்காம அந்த பொண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அங்க சிந்தின பிளட் எல்லாம் தொடச்சிட்டு நல்ல பிள்ளையாட்ட அவ பாட்டுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் மின் இருந்துட்டு, நீ ஓகே தானே, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நீ ஆல்ரெடி ஒரு பேஷண்ட்னாலதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் போய் இப்போ ஓவர் கம் பண்ணி வந்திருக்க. இங்க இருக்கிறவங்களுக்கு அது புரியாது, இவ்வளவு நான்சென்ஸா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, இது உனக்கு ஹர்ட் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு, இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் நான் டீல் பண்ணிட்டு வந்துட்டேன், இதுக்கு மேல எந்த ப்ராப்ளம் பார்த்து நான் வெக்ஸ் ஆகிற மாதிரி கிடையாது, இப்ப நடந்துட்டு இருக்கிறதுல எனக்கு வச்சிருக்கிற ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி தான், ஈஸியா எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடும் அப்படின்னு அசால்ட்டா பேசுறா. இத கேட்கிற மின்னு அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆகுறா. அப்ப கரெக்டா மின்னுக்கு ஒரு மெசேஜ் வருது, நாரா கொரியாக்கு வரா, நம்மள ஒரு கெட் டுகெதர் வைக்கலாமா அப்படின்னு மெசேஜ் வருது. ஃபர்ஸ்ட் வேண்டான்னு தான் டைப் பண்ணுவா. பட் ஹீரோயின் இவ்வளவு பாசிட்டிவா பேசுறதுனால கண்டிப்பா வரேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் சாப்பிடலாம் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தா எல்லாருமே குறுகுறுன்னு பாக்குறாங்க பாவம் இவளைய. ஆனா இவ யாரையும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இருந்தாலும் அப்பவும் கூட ஃப்ரெண்டு நர்ஸ்காரியும் பார்க் நர்ஸும் தான் ஹீரோயினுக்கு துணையா வந்து உட்கார்றாங்க. அப்போ கரெக்டா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் இன்டர்னல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு இன்சார்ஜ் லேடி இருந்திருப்பாங்க. அவங்க வராங்க, எதுவுமே பேசல, ஹீரோயினையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அவ்வளவு நேரம் ஹீரோயினை முறைச்சவங்க ஹீரோயினுக்கு ஒரு ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டு, உன் மேல எந்த தப்பும் கிடையாது, வெளியே நடக்கிற விஷயத்துல காதுல போட்டுக்காத அப்படின்னு அவ்வளவு ஆறுதலா பேசிட்டு போறாங்க. இது ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேங் வந்து ஹீரோயின்ட்ட, ஹீரோவோட கண்ணுல எவனோ பொங்குன்னு குத்திட்டான், கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத பாக்குற ஹீரோயினுக்கே ஷாக் ஆகுது. நல்லா தான்டா இருந்தான் காலையில, இப்ப என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே வேங் இருந்துட்டு வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருக்கல, ஒருத்தன் கூட சண்டை போட்டிருக்கான், அவன் தான் கண்ணுலயே பொங்குன்னு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோக்கு வேற கண்ணை காட்டுறதுக்கு வைக்கும், அதனால அங்கிருந்து ஓடிடுறான். இருந்தாலும் ஹீரோ அவன் ரூமுக்கு வரக்கு முன்னாடியே இத கண்ணுல வச்சு உருட்டிட்டே இருங்க, வீக்கம் எல்லாம் வரவே வராதுன்னு சொல்லிட்டு முட்டையை வாங்கி வச்சுட்டு போயிருக்கா ஹீரோயின். அதையும் எடுத்து கண்ணுல வச்சு உருட்டிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. இத பாக்குற வேங்கு காண்டாகுது, ஏன்டா முட்டையை வச்சு உருட்டா எப்படா இதெல்லாம் குணமாகும் அப்படிங்கிற அவன் ஓட்டிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இந்த கார்டியன்ஸ் எல்லாம் நம்ம இன்சார்ஜ் லேடியை மீட் பண்றாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் நீங்க ஒர்க் பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்க எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம இன்சார்ஜ் லேடி யோசிக்காம முடியாது அப்படின்னு சொல்லிடுது. இதை கேட்கிறவங்களுக்கு மூஞ்சியே இல்ல. அப்ப கிம்மோட பிரதர் இருந்துட்டு, நாங்க இந்த ஹாஸ்பிட்டலோட அட்மினை பார்த்து பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்லயே அந்த அட்மின் ரூம்ல பேஷண்ட்ஸோட கார்டியன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நம்ம இன்சார்ஜ் லேடி தான் ஹீரோயினை கூப்பிட்டு வராங்க. அப்ப யாங்கோட அம்மா இருந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ சைக்கியாட்ரிக் வார்டில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து உண்மையான்னு கேட்டா ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம நீ ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு, ரெக்கவர் ஆனனாலதான் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, இப்ப நான் டெய்லி மெடிசன் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சோ இதை யாருமே ஒத்துக்கிற மாதிரி இல்ல. இப்பேற்பட்ட ஒரு ஆளு எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ட்ரீட் பண்றது எங்களுக்கு இஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு ஹீரோயினுக்கு என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப நர்வஸா இருக்கா. அப்ப நம்ம இன்சார்ஜ் லேடி எந்திரிச்சு, இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, சோ ஹெட் நர்ஸ்ங்கிற முறையில நான் பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யாங்கோட அம்மா கிட்ட, உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்பு சரியில்லாம இருந்து ரெடியானவங்க திருப்பி வேலைக்கு போனா அது செல்ஃபிஷா உங்களுக்கு படுதா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நீ சொன்னதுக்கே நான் வரேன், உன்னோட பொண்ணு ஸ்கூல் தானே படிச்சிட்டு இருக்கா, நாளைக்கே அவ ஃபுல்லா ரெக்கவர் ஆகி டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் லைஃப் லாங் அவளை வெளியவே விட மாட்டியா, வீட்லயே ஒளிச்சு வச்சுக்கியான்னு கேக்குறாங்க. யாங்கோட அம்மாக்கு மூஞ்சியே இல்ல. நெக்ஸ்ட் நம்ம கிம்மோட பிரதர் கிட்ட வராங்க. ஏன்பா உன் தம்பி ரொம்ப மாசமா இங்க பேஷண்டா இருக்கான், நாளைக்கே அவன் ரெக்கவர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அவனை வேலைக்கு அனுப்ப மாட்டியா, அவனுக்கும் ஒரு லைஃப் கிடையாதான்னு கேக்குறாங்க. பாவம் இவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. சோ நீங்க எல்லாரும் சொல்ல வர்றது, எல்லா பேஷண்ட்ஸுமே டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் லைஃப் லாங் வீட்லயே வச்சுக்க போறீங்க அப்படிதானே அப்படின்னு கேட்டா எல்லாரும் பேனிக் ஆகுறாங்க. ஏண்டா உங்களுக்கெல்லாம் வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இப்ப நான் சொன்னது உங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ண மாதிரி இருக்கலாம், ஆனா நீங்க எல்லாம் பிஹேவ் பண்ணது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க வேலைக்கு போக வேண்டியது வரலாம், அப்ப சுத்தி இருக்கிறவங்க என்னதான் இருந்தாலும் நீ சைக்கியாட்ரிக் வார்டில் அட்மிட் ஆனவன் தான்டா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இத கேட்கிற கிம்மோட பிரதர் ஓவர் எமோஷன் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது சுத்தி இருக்கிறவங்களை இதை வச்சு புள்ளி பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா யாங்கோட அம்மாக்கு இப்பதான் உரைக்கவே ஆரம்பிக்குது. வெளியில இருக்கிற நார்மல் பீப்புள்ஸ் இத பத்தி
புரியாம பேசியிருந்தாலும் கூட நான் ஏத்துக்குவேன். ஆனா நீங்க எல்லாருமே ஒரு பேஷண்டோட கார்டியனா இருந்துட்டும் கூட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதான் என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி ஆயிருது. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நடந்தா மட்டும் உங்களுக்கு வலிக்குது இல்ல, அதே மாதிரிதானே இந்த பொண்ணுக்கும் ஃபேமிலியில அம்மா ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் இருப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த பொண்ணோட ஹார்ட்டை பிரேக் பண்ணிருக்கீங்கன்னு இன்னுமாட உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்கிற ஹீரோன் ஒவ்வொரு எமோஷன்ல அழுக ஆரம்பிச்சிடறான். அங்க சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்லயே கார்டியன்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து வட்ட மேஜை மாநாடு போட்டிருக்காங்க. அப்ப அதுல இருக்கிற ஒரு கார்டியன் நம்ம திருப்பி போராட்டம் பண்ணலாம், நம்ம கேட்டது கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது அப்படின்னு உணர்ச்சி பூர்வமா பேசிட்டு இருக்கான். அப்ப யாங்கோட அம்மா இருந்துட்டு நான் இதுக்கு மேல எந்த போராட்டத்துக்கும் வர மாதிரி இல்ல, என் பொண்ணு நாளைக்கு எப்படி இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுவாங்கிறது இப்பதான் எனக்கே தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. கிம்மோட பிரதர் ஃபுல் அப்செட்ல கிளம்பி போறாரு. யோ நீயுமா போற அப்படிங்கிற மாதிரி கேட்டா இருடா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம மின்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் மீட் பண்ண வந்திருக்கு. ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பியிருப்பாங்களே நாரான்னு ஒருத்தி கொரியாக்கு வரான்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக தான் வந்திருப்பாங்க ஒரு கெட் டுகெதர் மாதிரி. சோ அந்த நாரா பொண்ணும் வந்துடுறா. இவங்க சந்திச்சு ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சாட்டு இருக்கு. என்னமா பண்றேன்னு கேட்டா நான் க்ரூஸ்ல வந்து பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது நீ என் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸ் எல்லாம் காட்டுறா. இத பாக்குற மின்னுக்கு லைட்டா பொறாமையா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவ ஆசைப்பட்ட வேலையை அவ பாக்குறால, லைஃபும் நிம்மதியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. சோ இவங்க எல்லாம் கெட் டுகெதர் முடிச்சுட்டு கிளம்பும் போது நாரா நம்ம மின்னையும் கூப்பிட்டு போறான். என் கொலீக்ஸ் எல்லாம் இங்க பக்கத்துல இருக்காங்க வா பாக்கலாம்னு சொல்லி அங்க போயிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. சோ நம்ம மின்னும் எல்லாத்து கூடயும் மிங்கிள் ஆகி லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே நேரத்துல நம்ம சேனு இன்டர்வியூ போறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவனுக்காக ஒரு டைய வேற வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்றா. ஒழுங்கு மரியாதை இதை கட்டிட்டு போய் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவனுக்கும் வேற ஆப்ஷன் இல்ல, அவதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட், சொன்னது பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எப்பவும் போல வெளியே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த டைம் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு, நிறைய பேர் பேக் அடிச்சிட்டாங்க. ஹீரோயின் எதையும் கண்டுக்காம அவப்பாட்டுக்கு உள்ள போயிடுறா. அப்போ அங்க வர அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளு நீங்க போராட்டம் பண்றதெல்லாம் வேஸ்ட், டப்பியை சாத்திட்டு வேலையை பாருங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவ இனிமேல் ஒர்க்கை இங்கதான் கண்டினியூ பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அந்த போராட்டம் பண்றவங்க எல்லாம் நான் உங்க ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப அந்த ஆள் இருந்துட்டு நான் ஆல்ரெடி டைரக்டர் கிட்ட பேசிட்டேன், அவரும் ஹீரோயின் ஒர்க் பண்றது எந்த பிரச்சனையும் இல்ல, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வேற ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல பாவம். நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஹாஸ்பிட்டல் டைரக்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைரக்டர் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பத்தி தான் கேட்க, ஒரு செகண்ட் இயர் சர்ஜன் டைரக்டர் கிட்ட டைரக்டா வந்து பேச முடியுமா அப்படின்னு. அப்ப அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்ற ஆள் இருந்துட்டு முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது அவர் காரை வரி மறிச்சு பேசியிருக்கா நம்ம ஹீரோ. அவர் பேசுறதுக்கு டைம் இல்லப்பான்னு சொன்னாலும் கேட்கிற மாதிரி இல்ல. ஆனா அந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுங்க, அதுக்குள்ளேயே பேச வேண்டியதை பேசிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காரு. சோ இறக்கி விடும் போது கூட நம்ம டைரக்டர் கேட்டிருக்காரு, ஏன்பா உன்னுடைய வேலையை ரிஸ்க் எடுத்துட்டு வந்து ஒரு நர்ஸுக்காக இவ்வளவு பண்றியே என்ன விஷயம் அப்படின்னு. நம்ம ஹீரோ நல்ல பிள்ளையாட்ட இல்லைங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் மேல இருக்க அக்கறைனாலதான் பேச வந்த, அவ ரொம்ப ரொம்ப நல்ல நர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் தைரியமா டைரக்டர் கிட்டேயே. சோ இப்ப நம்ம ஹீரோவை அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆள் வந்து மீட் பண்ணி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் ஹீரோயின் இங்கதான் கண்டினியூ பண்ண போறா, இத டைரக்டர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்றான். இத கேட்கிற ஹீரோக்கே செம ஹாப்பி ஆயிருது. அவ்வளவு நேரம் சிரிச்சு பேசினவங்க வந்து வெளியே வரும்போது இந்த பிரச்சனை இப்பத்துக்கு முடியற மாதிரி இல்லையாட்டிருக்குன்னு புலம்பிட்டே போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டியூட்டி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தா பஸ் ஸ்டாப்லயே ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குறவனுக்கு செம ஷாக் ஆகுது. ஏமா வேற யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கியோ அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோயின் இருந்துட்டு இல்லவே இல்ல, உனக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த கரடிக்கு ஆனந்தம் வேற தாங்க முடியல, ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டே போறாங்க. இவன் எதிர்பார்த்ததும் நடக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல நம்ம இன்சார்ஜ் லேடி அவங்க சிஸ்டரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எந்த திங்ஸும் அன்பேக் பண்ணாம இருக்கு. இதை பாக்குறவங்க சிஸ்டருக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் இன்சார்ஜ் லேடி வந்துட்டு நான் பிஸியா இருந்தேன் அதான் அன்பேக் பண்ணலன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டரை கூப்பிட்டு போய் அபார்ட்மெண்ட்ல ஒரு லேடியும் கூட ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப இன்சார்ஜ் லேடி சிஸ்டர் வந்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க, நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், வெளியே யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சோ எங்களை இங்க இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க நம்ம இன்சார்ஜ் லேடியோட சிஸ்டர். இத பாக்குற இன்சார்ஜ் லேடிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா என்னதான் பேஷண்டா இருந்தாலும் சொல்லாமையே இவ்வளவு விஷயத்தை புரிஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல சான் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கான். சோ அவனுக்கு அந்த பேனிக் டிசார்டரோட சிம்டம்ஸும் வர ஆரம்பிக்குது. பயபுள்ள ரெஸ்ட் ரூமுக்கு வந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான். எப்பவும் போல அவனை சுத்தியும் தண்ணி ஃபில் ஆகுற மாதிரி இமேஜினேஷன் வருது. ஹீரோயின் வாங்கி கொடுத்த டைய புடிச்சிட்டு கத்துன்னு கத்துறான். ஒரு கட்டத்துல அதுல இருந்தும் வெளியே வந்துடுறான். இது அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் போல்டா இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறான்.
ரெஸ்யூம்லயும் அவனுக்கு பேனிக் டிசார்டர் இருக்கிறத மென்ஷன் பண்ணிருக்கான். இத பத்தி இன்டர்வியூ எடுக்கிறவங்க கேக்குறாங்க, நான் எதையும் மறைக்க விரும்பல, எல்லாத்தையும் ஆல்ரெடி ஓவர் கம் பண்ணிட்டேன், லைஃப்ல இதுக்கு மேல எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாங்கிற முடிவுல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே நேரத்துல மின்னு டாக்டர் வேங்க மீட் பண்ணி இதுக்கு மேல நான் நர்ஸா இருக்க போறது இல்ல, எனக்கு இந்த ஜாப்ல எந்த எக்ஸைட்மெண்ட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினை பார்த்தா அவன் நர்ஸ் ட்ரெஸ் தான் துவைச்சிட்டு இருக்கா, அவளுக்கு இந்த ஜாப்ல தான் எக்ஸைட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து குட் மார்னிங் மெசேஜ் வருது. ரெண்டு பேத்துக்குமே இன்னைக்கு லீவ் ஆட்டிருக்கு. ஹீரோ இருந்துட்டு இன்னைக்கு ஃப்ரீயா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்புறான். இதை பார்த்தோன்னே பக்கிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சோ ஹீரோயினும் ஒரு வழியா ட்ரெஸ்ல இருக்க அழுக்கை எல்லாம் துவைச்சு எடுத்தாச்சு. சோ வாழ்க்கையிலையும் இதே மாதிரி கெட்டதெல்லாம் போய் நாளைக்கு விடியற விடியலாவது எனக்கானதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஃபைனல் எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் ரொம்பவே சுறுசுறுப்பா சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கா. அங்க இருக்கிற ஹீரோவும் ஹீரோயினை பார்த்தர்றாரு. உடுவாரா அவரும் ஹீரோயின் கம்பெனி கொடுத்து நடந்து வராரு. ரெண்டு பேரும் பேசிட்டே கை கோத்து நடந்து வராங்க. அவங்களை அறியாமலேயே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வந்த உடனே தான் ரெண்டு பேத்துக்கு புரியுது. டபால்னு கையை எடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. உள்ள வந்தவ இப்ப ஹீரோவை பார்த்து ஹலோ டாக்டர் அப்படின்னு வேற சொல்லிட்டு போறா. ரெண்டு பேரும் நல்ல பிள்ளைங்களாமா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லிப்ட்ல போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு நர்ஸும் இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் பக்கத்திலே இருக்கிற ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பி கேக்குறா, யாராவது இதை பார்த்திருப்பாங்களா அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு சத்தியமா தெரியலமா, பட் பாக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே, இனிமேல் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கி உணர்ச்சி வசப்பட்டு மெசேஜ்ல பதில் சொல்லாம ஹீரோயினை பார்த்து ஓகேமான்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ஒரு வேளை ஹாப்பி மூட்லயே அவளோட வார்டுக்குள்ள வரா. அப்போ ஒரு நர்ஸ் வந்துட்டு யாங் பேஷண்ட் தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் குடுகுடுன்னு ஓடி வந்து பாக்குறா. ஆல்ரெடி இவனும் மின்னும் தான் அந்த பேஷண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் மண்டையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. சோ ஹீரோயினும் யாங்கோட கையை பிடிக்கும் போதுதான் அதுல நிறைய தழும்பு இருக்கிறத நோட் பண்ணிடுறா. இப்ப ப்ளீடிங் வேற ஆயிட்டு இருக்கு தலையில. அதனால இன்டென்சிவ் கேர் யூனிட் கொண்டு போயிடுறாங்க. சோ நெக்ஸ்ட் சீன்லயே அந்த யாங் பேஷண்டோட திங்ஸ் எல்லாம் அவங்க அம்மா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தனால இதுக்கு மேல யாங்க க்ளோஸ்ட் அப்சர்வேஷன்ல வைக்க போறாங்க. அப்போ ஹீரோயின் இருந்துட்டு சில திங்ஸ் எல்லாம் நீங்க அங்க கொண்டு வர முடியாது, இது வந்து பேஷண்ட்ஸோட சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப யாங்கோட டேப்லெட் ஒன்னு அங்க இருக்கு, இதுவும் பிரேக்கபிள் தான். சோ இது ரொம்ப ரிஸ்கா கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் லாக்கர்ல வச்சிடறா. ஹீரோயின் ஒர்க்ல ரொம்ப தெளிவாவும் அக்கறையாவும் இருக்கிறத பாக்குற இவங்களோட அம்மா ஹீரோயின் கிட்ட மனசார சாரி கேக்குறாங்க. என்னை தப்பா நினைக்காதமா, அந்த சமயத்துல என் பொண்ணு மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்தா, அதனாலதான் நான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹீரோயின் எதையுமே சீரியஸ் எடுத்துக்கல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணு நார்மல் வார்டுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இன்சார்ஜ் லேடி கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. எதனால பேஷண்ட்ஸ் செல்ஃபாவே தன்னை ஹர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு இதுக்கு மேல வாழவே பிடிக்கல இல்ல வாழவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அப்படி பண்ணுவாங்க. இதுக்கு ரீசன் வந்து ஒண்ணு இந்த சொசைட்டினால ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கணும், இல்ல அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோயின் தான் யாங்க புது வார்டு கூட்டு வரா. வந்த உடனே இந்த பொண்ணு அவளோட டேப்லெட் தான் கேக்குறா. சோ ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் இங்க அலௌட் இல்லமா, இந்த யூனிட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும், உனக்கு வேற ஏதாவது வேணா சொல்லு நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் இந்த பொண்ணு எதையும் கேட்கிற மாதிரி இல்ல. சரி நான் வேணா உனக்கு புக்ஸ் கொண்டு வந்து தரட்டுமா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஆனா இந்த பொண்ணு ரொம்ப ஹார்ஷாவே ஹீரோயின் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டியூட்டி முடிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது கூட ஹீரோயினுக்கு இந்த யாங் பேஷண்ட பத்தின ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம மின் இருந்துட்டு நான் ஜாப கிட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற ஹீரோயினுக்கு சரியான ஷாக்கு. ஐயோ அப்ப டாக்டர் வேங்கியா கல்யாணம் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இதுல மின்னுதான் ஷாக் ஆகுறா. ஐயோ ஆத்தா கொஞ்சம் வாய மூடு, நான் கல்யாணம் எல்லாம் இப்ப பண்ண போறது இல்ல, நான் போதுமான அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஜாப்ல சாட்டிஸ்பேக்ஷனே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரி அப்ப நீ ஒண்ணு பண்ணி இன்சார்ஜ் லேடி கிட்ட பேசு, அவங்க உன் மண்டை ஈஸியா கழுவிடுவாங்க, அப்ப நீ இந்த வேலையை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அப்ப மின் இருந்துட்டு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றதுதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், இனிமேல் தான் நீ எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீன்லயே ரெசிக்னேஷன் லெட்டரோட இன்சார்ஜ் லேடி முன்னாடி நிக்கிறா. பாவம் அவங்களுக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம இன்சார்ஜ் லேடி பார்க்கும் தான் மின்னோட ரெசிக்னேஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்க்குக்கு நம்ம இன்சார்ஜ் லேடி மேல செம கோவமாட்டு இருக்கு. அவ தான் ரிசைன் பண்றேன்னு சொல்றா. உட வேண்டி தானே, நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நீங்க ஏன் அவளை புடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கு கண்ணை உருட்டி உருட்டி பேசுறா. இதுல இன்சார்ஜ் லேடி காண்டாயிடுறாங்க. ஏண்டி ஒரு கிளாஸ் பீரை குடிச்சதுக்கே பாசுங்கிற மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்க்குக்கே ஞாபகத்துக்கு வருது. அப்ப நம்ம இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு நான் யாரையும் புடிச்சு வைக்கல, இதுக்கப்புறம் என்னென்ன கான்சிக்யூஷன்ஸ் வரும் தான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா என்னைக்காவது அவள் திரும்பி வரணும்னு நினைச்சாலும் திருப்பி இதே பொசிஷன் அவளுக்கு கிடைக்காது, சேலரி இருந்து எல்லாமே கம்மியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் வேற
வேற வழி இல்ல, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னாலே ஹோல்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது அவளோட டிசிஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் பஸ்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது நம்ம கிம் கூட ஒரு பில்டிங் மேல இருந்து சூசைட் பண்ணிருப்பார்ல, அதே மாதிரி ஒரு பில்டிங் மேல அவர் நிக்கிற மாதிரி இவளுக்கு தெரியுது. பஸ்ஸை நிறுத்திட்டு அறக்க பறக்க போய் பாக்கறா, பட் அங்க யாரும் இல்லை. நொந்து போய் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கா. கரெக்டா அவளோட ஸ்டாப்ல ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ ரெண்டு பேர் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு இன்னைக்கு யாங்னு ஒரு பேஷண்ட் தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிட்டா, அதை பார்க்கும் போது எனக்கு கிம்மோட ஞாபகம் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் நம்ம ஹீரோ தான் ஹக் பண்ணி சமாதானப்படுத்தி கூட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா சாப்பிட்றக்கா அவளை கூப்பிட வராங்க. பெட்ல அசையாம உட்காந்துருக்கா. இதை பார்த்து அவங்க ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிடுறாங்க. பட் அவங்க நினைச்ச மாதிரி எதுவும் இல்ல, பைபிள்ல ஏதோ யோசனையில இருந்திருப்பாளாட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்மளுக்கு வேங்க தான் காட்டுறாங்க. மின்னோட ஃப்ரெண்டு நாரான்னு ஒரு பொண்ணு இப்ப ஃபாரின்ல இருந்து வந்தால, அந்த க்ரூஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு, அவ கூட தான் ஒரு பப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் மின் இவ்வளவு சந்தோஷமா பேசுறதே நம்ம வேங் நோட் பண்றாரு. இந்த பொண்ணு க்ரூஸ்ல ஒர்க் பண்றான்னு மட்டும்தான் சொல்லிருப்பா. அதுக்கு நம்ம மின் இருந்துட்டு அந்த க்ரூஸ் ஷிப் வந்து எல்லா கண்ட்ரிக்கு போகுமாமா, பேசஞ்சர்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணும்போது இவங்க எல்லாம் அவங்களை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக ஃபேர்வெல் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க அப்படி இப்படின்ட்டு வர்ணிச்சிட்டு இருக்கான். இத பார்த்துட்டு இருக்க வேங்கே ஷாக் ஆகறான். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது நம்ம வேங் மின் கிட்ட சொல்லிடுறான், இன்னைக்கு தாமா உனக்கு இன்னொரு பக்கம் இருக்குங்கிறதே நான் பார்த்தேன், நீ அவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்தது இல்ல, உனக்கு க்ரூஸ்ல ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ தாராளமா அப்ரோச் பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற மின்னுக்கும் ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் டே அவ்வளோ ஏர்லி மார்னிங்ல ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி ஹீரோ எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பில்டப் போட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினோட அம்மா குப்பை கொட்டலான்னு வெளியே வரும்போது ஹீரோவை பாத்துறாங்க. அவங்க வேற ட்ராக் பேண்ட் எல்லாம் போட்டுருக்கனால ஹீரோ பக்கத்துல வரைக்கும் சங்கோஜமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ஹீரோக்கு புரியவே இல்ல. என்னப்பா விஷயம், இந்நேரத்துக்கு இங்க நின்னுட்டு இருக்கேன்னு கேட்டா, உங்க பொண்ணு தான் ஏர்லி மார்னிங் வாக்கிங் போவேன்னு சொன்னா, அதனால ஜாயின் பண்ணிக்கலாம் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் எங்க அம்மாக்கு ஞாபகம் வருது, இன்னும் அந்த பக்கி எந்திரிக்கவே இல்லையே, இவனை வேற வர சொல்லிருக்காளேன்னு சொல்லிட்டு, இல்ல எந்திரிச்சிட்டா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வர சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா குடு ஓடியது இவளை அடிச்சு எழுப்பிட்டு இருக்காங்க. ஏண்டி அந்த டாக்டர் பையனை வர சொல்லிட்டு நீ என்னடி தூங்கிட்டீங்கன்னு சொன்னது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. பாவம் அவளுக்கு வேற தூக்கம் தள்ளுன்னு தள்ளுது. எந்திரிச்சு பிரஷ் பண்றேங்கிற பேர்ல பாத்ரூம் குள்ள போறதுக்கு போல பீரோக்குள்ள போய் கதவு சாத்திக்கிறா. அந்த அளவு தூக்கம் உள்ள இருக்கா. பாவம் இருட்டுல வந்து நின்ன நம்ம ஹீரோ வெடிஞ்சே போயிருது. இன்னும் ஹீரோயின் வெளியே வந்த பாடு இல்ல. கடைசியா ஒரு கட்டத்துல ஹீரோயினும் வந்துடுறா. ஹீரோயின் தான் வாக்கிங் போறதுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கான்னு பார்த்தா மருமக பையனை பாக்குறதுக்கு மாமியாரும் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வந்து நிக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சான் வெளியே வரான். ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குக்கு போறான். அதனால அவங்க அப்பா அம்மா வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இவனுக்கு எம்பாரசிங்கா இருக்கறனால அவங்க அப்பா அம்மா உள்ள அனுப்பி விட்டுறான். சோ ஹீரோயினை பார்த்தோன்னா எப்பவும் போல ரெண்டு பேரும் மாத்தி கலாச்சிக்கிறாங்க. இருந்தாலும் சான் நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் கப்புலா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறான். அதுக்குள்ளேயும் வேலைக்கு டைம் ஆயிருது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். சோ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது அந்த போட்டோவும் ஹீரோயினுக்கு அனுப்பி வைக்கிறான் மொபைல்ல. இத பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போட்டோ மட்டும் ரீசன் இல்ல, சான் உருப்படியா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த சந்தோஷம் தான் அவளுக்கு. சோ சான் அவனோட கம்பெனி முன்னாடி வந்து நின்னுறான். லைட்டா நர்வஸா இருக்கு அவனுக்கு. இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டா வர வச்சு கம்பெனிக்குள்ள போறான். நெக்ஸ்ட் சீன்லயே ஹாஸ்பிட்டல்ல பார்க் எல்லாத்துக்கும் என்னென்ன ஒர்க் இன்னைக்கு பண்ணணும் அலாட் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. பட் மின் மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்கிறது பார்க்குக்கு நல்லாவே தெரியுது. அவங்கனால அவங்க வாயை வேற கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. நம்ம தப்பித்தவரை ஏதாவது அட்வைஸ் பண்ணி நம்மளை கிளவி லிஸ்ட்ல சேர்த்திர போறாங்கடா, வாயை மூடிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம யாங்க்கு ஐக்யூ டெஸ்ட் தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினும் வெளியிருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்ப ஹீரோயின் யாங்கோட அம்மாட்ட எதுக்காக உங்க பொண்ணுக்கு ஐக்யூ டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அப்ப அவங்க அம்மா வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அவ லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப ஸ்லோவா தான் கத்துக்கிட்டா. பேச ஆரம்பிச்சது எல்லாமே ஸ்லோ. அதனாலேயே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. படிக்கிற விஷயத்திலே ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த யாங்கோட ப்ரொஃபசர் எத்தனை டைம் இவளை எழுதிட்டு வர சொன்னாலும் இவகிட்ட இருந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. அதனால அந்த ப்ரொஃபசர் இருந்துட்டு அவ கிளாஸ்ல ஒரு பையனை கூப்பிட்டு இவ எழுதின பேப்பரை அவங்கிட்ட கொடுத்து விட்டுறாரு. தயவு செஞ்சு இவளை வேற ஸ்கூல்ல பாத்துக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பையன் இந்த விஷயத்தை பொலைட்டா சொல்லாம ஓவரா அவளை புள்ளி பண்ணிடுறான். சுத்தி இருக்கிற பொண்ணுகளும் சேர்ந்து புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் யாங் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சீரியஸா எடுத்துக்கல. நான் பைலட் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணணும், அதுதான் என்னோட ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அவ ஸ்லோ லேர்னிங்கா இருக்கிறதுனால யாருமே அவளை அக்செப்ட் பண்ணல. இதனால ஓவர் பிரஷர் ஆகி ரொம்ப ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ணி அவளே ஹர்ட் பண்ணிருக்கா. இப்ப நம்மளுக்கு சேனதா காட்டுறாங்க. பைபிள புது ஆபீஸ்க்குள்ள வந்து அவன் டீமை மீட் பண்றான். அதுல இருக்க ஒரு லேடி அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான் பழைய ஆபீஸ்ல. சோ அந்த லேடியும் அவனை பத்தி பாசிட்டிவா தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மின் இருந்துட்டு அவன் ஃப்ரெண்டு நாராவை தான் வந்து மீட் பண்றா. என்னமா விஷயம், என்னை பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் ஸ்டுடியோ வரைக்கும் வந்திருக்கே அப்படிங்கிற விசாரிச்சா, நானும் க்ரூஸ் ஷிப்ல ஒர்க் பண்ணணும், எனக்கு அது ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அங்க சீன் கட் ஆகுது. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல யாங்கோட அம்மாட்ட நம்ம சீனியர் டாக்டர் ஐக்யூ டெஸ்டோட ரிசல்ட்ட கொடுக்கறாரு. இந்த பொண்ணு 71 வாங்கியிருக்கா, அதாவது பிலோ ஆவரேஜ். 90 அண்ட் எபோவ் வாங்கினாதான் நார்மலா இருக்காங்கன்னு அர்த்தம். சோ உங்க பொண்ணு பார்டர் லைன்ல தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்கிற யாங்கோட அம்மாக்கு இஷ்டமே இல்ல. எனக்காக ப்ளீஸ் மறுபடியும் ஒரு டைம் அந்த ஐக்யூ
டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த விஷயத்தை அவங்க பொண்ணுகிட்டே வந்து சொல்றாங்க. பட் யாங்குக்கு திருப்பி டெஸ்ட் எடுக்கிறதுல இஷ்டம் இல்ல. அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு போயிடுறா. அவளோட வார்டுக்கு வந்தவ திருப்பியும் அவளை செல்ஃபா ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா ஹீரோயின் அங்க இருந்தனால ஹீரோயினும் இவனும் சேர்ந்து காப்பாத்திடுறாங்க. சோ இந்த விஷயத்தை ஹீரோயின் மின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது மின்னோட கையில இருக்கிற ஹேர் பேண்ட பாத்துறா. இது எனக்காக கொஞ்சம் கடன் கொடுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடுறா. இதை நம்ம இன்சார்ஜ் லேடியும் வாட்ச் பண்றாங்க. சோ அந்த ஹேர் பேண்ட கொண்டு போய் யாங்கோட கையில தான் போட்டு விடுறா. இதுக்கு மேல உன்னை ஹர்ட் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சுன்னா இந்த பேண்ட் இந்த மாதிரி இழுத்து விடு, உனக்கு வலிக்கும், பட் எங்கேயும் காயமாகாது அப்படின்னு சொல்லிடுறா. இந்த விஷயத்தெல்லாம் பாக்குற இன்சார்ஜ் லேடியே ஷாக் ஆயிடுறாங்க. யாரு சாமி நீ இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நான் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டது இல்ல, பட் பரவாயில்ல ரொம்ப கிளவரா யோசிச்சிருக்க அப்படின்னு ஹீரோயினை பாராட்டுறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல ஸ்ட்ரெஸ் பஸ்ட் அவுட் ஆகும்போது அவங்களுக்கு மைண்ட்ல ஹர்ட் பண்ணுங்கிறது மட்டும்தான் தோணும். சோ இப்ப நீ பண்ணிருக்கிறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் எப்ப லோன்லியா ஃபீல் பண்ணாலும் இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் யாங் அந்த பேண்ட் தான் இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்கா. சோ இப்பத்துக்கு பெருசா செல்ஃப் ஹர்ட் பண்ண போறது இல்ல அவ. அதுக்கப்புறம் முன்ன வேங் வந்து நாரா ஒர்க் பண்ற ஸ்டுடியோல தான் டிராப் பண்றதுக்கு வந்திருக்காரு. இவரும் கூட உள்ளவருக்கு பர்மிஷன் கேட்கிறாரு. பட் மின்னு முடியவே முடியாது, நீ வெளியவே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. சோ நாராவும் முன்ன அங்க இருக்க கொலீக்ஸ் எல்லாத்துக்கிட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அது மட்டும் இல்லாம நம்ம க்ரூஸ் ஷிப்ல ஸ்டாஃப் பொசிஷனுக்கான போஸ்டிங் அப்ளை பண்ணிருக்கான் என் ஃப்ரெண்டு. இதுக்கப்புறம் இவளும் நம்ம கூட டிராவல் பண்ண போறா அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்துக்குமே சந்தோஷம். சோ மின் முன்னாடி எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. இத மின்னும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இத உள்ள வர வேங்கும் பாத்துறான். அவனுக்கும் செம்ம சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் டே வெடியருக்கு முன்னாடியே பாவம் நம்ம ஹீரோ வாக்கிங் போறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் சான் ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துட்டு இருக்கான். ஆபீஸ்ல இருந்து புலம்பி தள்ளுறான். ஃபர்ஸ்ட் நாள் வேலையிலேயே புளிஞ்சு காய போட்டுருக்கானுங்கன்னு. இப்ப ஹீரோயினோட வீட தான் காட்டுறாங்க. அலாரம் அடிக்குது. இவளை தனியா விட்டு எந்திரிக்க மாட்டான்னு அவங்க அம்மாவும் கூடயே படுத்துட்டு இருக்காங்க. ஒழுங்கு மாதிரியே எந்திரிச்சு வாக்கிங் போயிரு, உனக்காக அந்த லூசு பையன் வெளியே நின்னுட்டு இருப்பான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பட் ஹீரோயின் சரியான தூக்கம் அப்படி இருக்கா. எட்டி ஒரு உதச்சு அனுப்பி விடுறாங்க அவங்க அம்மா. ஹீரோயினும் வெளியே வந்து டோர் ஓபன் பண்ணி பார்த்தா நினைச்ச மாதிரி ஹீரோ நின்னுட்டு இருக்கான். வேண்டாம் பேசாம நாளைக்கே நம்ம வாக்கிங் போவோம் அப்படின்னு ரிட்டர்ன் போலான்னு பார்த்தா ஹீரோ பிடிச்சி தரத்தரான்னு இழுத்துட்டு போயிடுறான். சோ ரெண்டு பேரும் ஜாலியா மார்னிங் வாக் என்ஜாய் பண்ணிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராங்க. பாவம் அவங்க அம்மா ஃபுட்டு கொண்டு வரக்குள்ளயுமே நம்ம ஹீரோ உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோயின் அம்மாக்கு நல்லாவே தெரியுது ஹீரோயினுக்காக தான் இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா தான் ஹீரோ கூட கொஞ்சம் தனியா பேசுறாங்க. என் பொண்ணு நினைச்சு நான் இத்தனை நாளா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. நீங்க அவ லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் சிரிச்சு பழையபடி ஹாப்பியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவை வாழ்த்தி பேசுறாங்க. நம்ம ஹீரோக்கே சரியான ஆச்சரியமா இருக்கு. இதோட நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் எனக்கு என்னாலும் கவலை இல்லப்பா, நீ அவளை பாத்துக்கிறதுக்கு இருக்கீல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ ஷாக் ஆயிருது. ஐயோ என்ன சொல்றீங்க, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இவ்வளவு சென்டிமெண்டா பேசிட்டு இந்த தாய் கிழவி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. பெரிய பாரமே இறக்கி வச்ச மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம யாங்குக்கு தான் திருப்பி ஐக்யூ டெஸ்ட் நடத்துறாங்க. நம்ம ஃப்ரெண்டு நஸ்கரி ஹீரோயின் தான் ஆவலா ஓடி வந்து இன்சார்ஜ் லேடி கிட்ட அவளோட ரிசல்ட் கேக்குறாங்க. பார்த்தா 75 தான் வாங்கியிருக்கா. சோ நம்ம இன்சார்ஜ் லேடியும் அந்த ரிசல்ட்டை யாங்கோட அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இதுல அவங்க அப்செட் ஆயிடுறாங்க. அப்ப நர்ஸுகளா இருந்துட்டு போன டைம் 71 இந்த டைம் 75 தானே வாங்கியிருக்கா, ஏன் அவங்க அம்மா ஹாப்பியாவே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு ஒருவேளை அவங்க அம்மா அந்த பொண்ணு இன்னும் கம்மியா மார்க் எதிர்பார்க்கறாங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் யாங்கோட அம்மாட்ட பேசும்போதுதான் அவங்க இருந்துட்டு போன டைம் 71 வாங்கினா ஆனா 69 வாங்கி இருந்தானா என் ப்ராப்ளமே சால்வ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா ஐக்யூ லெவல் 70க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு, நான் அதுலயாவது சேர்த்தி விட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கே புரிய வருது ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக தான் இவங்க ஐக்யூ டெஸ்டே எடுக்க வந்திருக்காங்க. அதுலயும் இவங்க எதிர்பார்க்கறது அந்த பொண்ணு 70க்கு கீழே எடுக்கணுங்கிறது தான். அப்ப யாங்கோட அம்மா இருந்துட்டு அட்லீஸ்ட் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாவது நிறைய குழந்தைங்க கூட பழகுவா, கொஞ்சம் வெளி உலகமும் தெரிஞ்சுக்குவா. ஏன்னா அவ இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு அவனால எதையுமே குயிக்கா லேர்ன் பண்ண முடிய மாட்டேங்குது. அவனால வேலைக்கும் போக முடியாது, மத்தவங்கள மாதிரி நார்மல் லைஃபும் லீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதை கேட்கற நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது அவங்க அம்மா அவ மேல இருக்கிற அக்கறையினாலதான் இது பண்றாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை பாத்துக்க முடியும், அதுக்கப்புறம் யார் இருக்கா. சோ இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்தா இன்னும் உட்காந்து பிளைட் தான் உறைஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டட் இருக்கு அந்த பைலட் கோர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த யாங் கிட்ட தான் வந்து பேசுறா. உனக்கு பிளைட்னா அவ்வளவு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி. யாங் இருந்துட்டு எனக்கு சந்தோஷமே பிளைட் மட்டும்தான், அதனாலதான் நான் பைலட் கோர்ஸ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதே நேரத்துல மின்ன காட்டுறாங்க அவளோட ஃப்ரெண்டு நாரா அவங்க க்ரூஸ் ஷிப்போட இந்த இயர் டூர் பிளான கொண்டு வந்து கொடுக்கறா எல்லாத்து கையிலையும். ஒன்ஸ் அந்த ஷிப் கிளம்பிச்சுன்னா டோட்டல் யூரோப்பையே சுத்தி வரும், 1 இயர் ஆகுமாமா. இதை கேட்கிற மின்னோட மூஞ்சியே மாறிடுது. ஏன்னா ஒன்ஸ் அந்த ஷிப்ல ஏறிட்டா 1 இயர் ஆகும் வரக்கு. வேங்கோட நிலைமை யோசிச்சு பாக்குறா. வேங்கும்
இன்னும் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மின்ன பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக. சோ மின்னும் அங்க வந்துடுறா. என்னம்மா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்களா, நீ எப்போ க்ரூஸ்ல ஏற போற அப்படிங்கிற மாதிரி கேட்டா இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்ப நம்ம சேனை தான் காட்டுறாங்க. பாவம் ஒர்க் முடிச்சுட்டு லேட் நைட்ல நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயின் நல்லாவே புரியுது. இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசி விளையாண்டு இருக்காங்க எப்பவும் போல. நெக்ஸ்ட் டே சேன் ஆபீஸ் போனவன் கண்டினியூஸா மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கானுங்க. இந்த வேலையை முடிச்சிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு இந்த லட்சத்துல வீட்டுல இருந்து வேற மெசேஜ் வருது. பயபுள்ள லைட்டா பேனிக் ஆக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம சேன் வந்துட்டு அவன் கொலி கிட்ட அவனுக்கு பேனிக் டிசார்டர் இருக்கிற விஷயத்தையே சொல்றான். கொலிக்கு என்ன நினைச்சுக்கிறான்னா வேலை அதிகமா இருக்கு, கம்மியா வேலை கொடுக்கறக்கா இப்படி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். பட் சேன் அதை மென்ஷன் பண்ணல. நான் பேசிக் லெவல் ஒர்க்ல இருந்து ஆரம்பிச்சு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இது எதையும் அந்த ஆள் கேட்கிற மாதிரி இல்ல. சோ எப்பவும் போல ரெஸ்ட் ரூம் போய் குமரிட்டு இருக்கான். அப்ப டேப்லெட் போடலாம்னு எடுத்தா டேப்லெட் கீழே விழுந்துருது. தர ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி நிறைய ஆரம்பிக்குது. ஐயோ பேனிக் டிசார்டர் மறுபடியும் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறான். பார்த்தா இன்னும் ரெண்டு பேர் உள்ள இருந்து வெளியே வரானுங்க. சிங்க் அடைச்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் உசுரே வருது. இவன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் போது கூட ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. காண்டாய் போனையே கீழே போட்டுறான். பாக்குற வரைக்கும் பார்த்தவன் போல்டா ஒரு டிசைட் பண்ணிட்டு கரெக்டா அவனோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சோன்னு அவன் பாட்டுக்கு அவன் சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டு எந்திரிக்கிறான். அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட நான் கிளம்புறேன், ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும், வீக்லி 40 ஹவர்ஸ் தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் சொல்லிட்டு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கோம், அதுக்கு மேல ஒர்க் பண்ணா இது எகெயின்ஸ்ட் லேபர் லா, அதனால நான் கிளம்பியே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு விறுவிறுன்னு கெத்தா போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம யாங்க தான் டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக சீனியர் டாக்டர் வந்திருக்காரு. உன்னோட ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா கியூர் ஆகாதுமா, நீ கண்டினியூவா மெடிசன் சாப்பிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற டாக்டர் டீம் எப்பவுமே உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இன் கேஸ் எப்பாவது உன்னை நீயே செல்ஃபா ஹர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா யோசிக்காம இங்க வந்து அட்மிட் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு யாங்கும் சரின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் யாங்கோட அம்மாட்ட உங்க பொண்ணு ஆசைப்படுற பிரகாரம் பைலட் கோர்ஸ் படிக்கிறதுக்கான எல்லா ஹெல்ப் பண்ணுங்க, 2 பேர் ரிலாக்ஸா நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறா. இது அவங்க அம்மாக்கும் நல்லாவே புரியுது. ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு ஹீரோயினை வெறுத்தாங்களோ இப்ப அந்த அளவுக்கு அவங்க நம்புற ஒரே ஆள் நம்ம ஹீரோயின் தான். இப்ப நம்ம மின்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஹீரோயின் கிட்ட நான் வேலையை ரிசைன் பண்ணணும்னு இன்சார்ஜ் லேடி கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் நான் தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு இப்ப தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா க்ரூஸ்ல ஒரு டைம் ஏறிட்டா திரும்பி வரைக்கும் 1 வருஷமாவது ஆகும், நான் கண்டிப்பா பேங்க் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அங்க சீன் கட் ஆகுது. எல்லா டாக்டரும் நர்ஸும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மின்னுக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி. எல்லாரும் அவங்க பங்குக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் சா இருந்துட்டு கவலைப்படாதமா உன் பாய் ஃப்ரெண்ட் என் பக்கத்திலேயே தான் உட்கார்ந்துருக்கான், ஏன் ஃபீல் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற வேங்குக்கு மூஞ்சியே இல்ல. ஐயோ உனக்கு எப்படிமா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வேங்க கேட்கறான். அட லூசு பயலை, எனக்கு மட்டும் இல்ல மொத்த ஹாஸ்பிட்டலுக்குமே உங்க விஷயம் தெரியுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதுல சீனியர் டாக்டர் வேற உங்க வெட்டிங்க்கு நான் என்ன ஸ்பீச் கொடுக்கறதுக்கு அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பார்க் இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஏமா உன் பாய் ஃப்ரெண்ட கூப்பிடலாம இல்ல அந்த பைல்ஸ் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு டர்ரு கிளம்பிடுது. ஐயோ இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, எனக்கு வெக்கமா வருது அப்படின்னு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கா பாவம். அதுக்கப்புறம் நம்ம மின்னு வெளியே வந்து தனியா சோகமா உட்காந்துட்டு இருக்கா. இந்த விஷயத்தை எப்படி வேங் கிட்ட சொல்றதுன்னு. அப்போ அங்க வர வேங்கு மின்ன பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாரு. இங்க பாரு, நீ உங்க அம்மா விட்டுட்டு வந்திருக்க, உன் கேரியர் விட்டுட்டு உன் சந்தோஷத்தை தேடி போற, அதனால எதை பத்தி உரி பண்ணிக்காத, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன், சோ நீ எந்த விஷயத்துக்கும் சாய்ஸ் வைக்கவே வைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்கிற மின்னுக்கு செம சந்தோஷம். ஒரு வழியே இவங்க ரூட் கிளியர் ஆயிருச்சு. சோ கடைசி எல்லாரும் கேங்கா ஹக் பண்ணி இந்த டைம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம மின்னு அப்ராட் போறதுக்காக ஏர்போர்ட்ல தான் இருக்கா. அவளை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. இதை பாக்குறவளுக்கு செம சந்தோஷமா இருக்கு. என்னம்மா வேங்க காணோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மாயப்படுகிறா. அவருக்கு செமினார் இருக்கு, நான் தான் இங்க வந்து சென்டிமெண்ட்ல பேச வேண்டாம் அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு மின் சொல்லிடுறா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு மின்ன பார்த்து உண்மையாலுமே உன்னை பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆனேன், நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நர்ஸா இருக்கும் போது நீ எனக்கு ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற மின்னுக்கு செம சந்தோஷம். ஆனா மின்னு இருந்துட்டு பதிலுக்கு எல்லாத்துக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல வரும், ஆனா ஒரு இடத்துல அடிபட்டு திரும்பி எந்திரிச்சு நிக்கிறது எப்படிங்கிறது நான் உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன், அதனாலதான் நான் வேலையவே ரிசைன் பண்ணிட்டு என் ட்ரீமை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோ ஒரு வழியா மின்னு கிட்ட பேசிட்டு வரும்போது யாங் அங்க இருக்கிறத பார்த்துட்டு யாங் கூட பேச ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோயின். ஸ்கூல் எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட் கூட எல்லாம் மிங்கிள் ஆயிட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சோ அந்த கிளாஸ் டாப்பர் பையன் திருப்பியும் யாங்க புள்ளி பண்ணிருக்கான். ஒரு கட்டத்துல யாங்கோட பேக் அவன் பிடிச்சி இழுக்கும் போது அதுல இருந்து ஒரு கத்தி வெளியே வந்து விழுந்துருது. அதை எடுத்துட்டு பாத்ரூம் போயிடுறா யாங்க கையை வெட்டிக்கலான்னு. பட் ஹீரோயின் சொல்லி கொடுத்தோம்னா கையில ஆல்ரெடி பேண்ட் போட்டிருந்தனால சூசைட்ல எதுவும் அட்டெம்ப்ட் பண்ணாம பேண்டை இழுத்து அவளே ஹர்ட் பண்ணிருக்கா. இந்த விஷயத்தை இப்ப ஹீரோயின் சொல்றா. சரி பரவாயில்ல, உன் எமோஷனை நீ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்ட, இதுவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. சரி நீ ஏர்போர்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்க, உங்க அம்மா கூட ஏன் வெளியே போறியான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் டீச்சர் தான் சொன்னாங்க நம்ம எதை ட்ரீமா வச்சிருக்கோமோ அது பக்கத்திலேயே இருக்கணும், அது சரௌண்டிங்லயே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தா தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியுமாமா. சோ நான் இந்த ஏர்போர்ட்டோட இன்ஃபர்மேஷன் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்,
இருக்கேன், கண்டிப்பா ஒரு நாள் என் ட்ரீமையும் நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. சோ மின்னும் அவளுடைய ட்ரீமை நோக்கி பிளைட்ல டிராவல் பண்றா. அதே நேரத்துல வெளியே இருக்கிற யாங்கும் அதே பிளைட்டை பார்த்து அவ ட்ரீமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல சேனை தான் காட்டுறாங்க. அவன் கொலிகே வந்துட்டு 6 மணி ஆச்சு கிளம்பலையான்னு கேட்கிற அளவுக்கு பயவுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சோ இவன் வாயை திறந்து பேசினால எல்லாருமே அவங்க டைமுக்கு ஒர்க்க முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்குள்ள சைக்காட்ரிக் யூனிட்டுக்கு ஒருத்தன் என்டர் ஆகிறான். பயவுல காலிங் பில் அடிச்சா நம்ம ஹீரோயின் தான் வந்து ஓபன் பண்றா. வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல. இதுக்கு முன்னாடி ட்ரெயினியா ஒரு பையன் வந்திருப்பான். அவனுக்கும் பேனிக் அட்டாக் இருந்திருக்கும். அவன் தான் இப்போ மின்னுக்கு பதிலாக புது நர்ஸா ஜாயின் பண்றான். இத கேக்குற ஹீரோயினுக்குமே சந்தோஷமா இருக்கு. சோ ஆஸ் a ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கா ஹீரோயின் தான் அவனுக்கு கைட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல எல்லாருமே ஆஸ் யூசுவல் அவங்க ரொட்டீன் ஒர்க்க பண்ணிட்டு இருக்காங்க. யூன் எப்பவும் போல டேபிள் டென்னிஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. டாக்டர் வேங்ல இருந்து சீனியர் டாக்டர் வரைக்கும் அவங்களுக்கு வந்த பேஷண்ட ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்சார்ஜ் லேடி எப்பவும் போல வரவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஃப்ரெண்டு நர்ஸ்காரிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. எதையாவது சாப்பிடலான்னு உள்ள வந்து பார்த்தா ஒரு ஜீவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது அப்பட்டமா தெரியுது. வேற யாரு இல்ல, நம்ம காங் தான் வழக்கம் போல ஸ்நாக்ஸ் திருடி தின்னுட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு நர்ஸ்காரிகிட்டையும் மாட்டிக்கிறாரு. காய்ச்சுன்னு காய்ச்சரா புடிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த வார்டுக்கு முன்னாடி தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க பையன் கூட நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எல்லாத்தோட லைஃபும் ஒரு பார்டர்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த லைனுக்கு இந்த சைடு இருந்தா நம்ம நார்மல், அந்த சைடு போயிட்டோம்னா நம்ம லைஃபே அப்நார்மல். எதுவுமே நம்ம கையில இல்ல. நீ நார்மலா இருக்கிறதும் அப்நார்மலா இருக்கிறதும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க கையிலையும் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த டோட்டல் டிராமாவையே கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு மனுஷனுக்கு அதிகபட்சம் என்னங்க தேவை? நம்ம மனசோடைஞ்சு புலம்பும் போது அதை கேட்கறதுக்கு ஒரு ஆளும் நம்ம சாயருக்கும் ஒரு தோளும் இருந்தாலே போதும். எல்லாத்து லைஃபும் நல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிராமால உங்களை மீட் பண்றேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டாடா.